Hi students, welcome to SIMAS classes. April-May 2023 MA 3151 Matrices and Calculus ஓட question papers இங்க ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லா क्वेश्चनையும் டீடைல்டா வீடியோவா நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். பார்ட் A ல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லா क्वेश्चनையும் டீடைல்டா வீடியோவா நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். பார்ட் A ல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லா क्वेश्चनையும் இதான் நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन. If two eigenvalues equal to 1 each, find the eigenvalue of A inverse. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन. If two eigenvalues equal to 1 each, find the eigenvalue of A inverse. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த A matrices ஓட ரெண்டு eigenvalue வந்து each, find the eigenvalue of A inverse. இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த A matrices ஓட ரெண்டு eigenvalue வந்து each, find the eigenvalue of A inverse. இப்போ இந்த क्वेश्चनல A ஓட third eigenvalue கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறமா A inverse ஓட A matrix. அப்ப இதுக்கு மூணு eigenvalue இருக்கும். சோ அப்போ நான் முதல்ல A ஓட third eigenvalue கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறமா A inverse ஓட A matrix. அப்ப இதுக்கு மூணு eigenvalue இருக்கும். சோ அப்போ நான் முதல்ல இதான் first property. Sum of the eigenvalue is equal to trace eigenvalue is equal to trace of the matrix A. இதான் first property. Sum of the eigenvalue is equal to trace eigenvalue is equal to trace of the matrix A. Lambda 1 plus lambda 2 plus lambda 3 is equal to values lambda 1 lambda 2 lambda 3 ன்னு எடுத்துக்கிட்டா we get lambda 1 plus lambda 2 plus lambda 3 is equal to values lambda 1 lambda 2 lambda 3 ன்னு எடுத்துக்கிட்டா we get lambda 1 plus 1 plus lambda 3 is equal to இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா lambda 1 உம் lambda 2 உம் 1 கொடுத்திருக்கு. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் 1 plus 1 plus lambda 3 is equal to இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா lambda 1 உம் lambda 2 உம் 1 கொடுத்திருக்கு. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் 5. இதுல எதுவுமே 0 கிடையாது. அப்படி இருந்ததுன்னா matrix is 5. இப்போ A ஓட ஐகன் வேல்யூஸ்லாம் தெரியும் 1 1 5. இதுல எதுவுமே 0 கிடையாது. அப்படி இருந்ததுன்னா matrix is 5. இப்போ A ஓட ஐகன் வேல்யூஸ்லாம் தெரியும் 1 1 roots are eigenvalues of A. இது வந்து not eigenvalues. eigenvalueக்கு இன்னொரு நேம் என்னன்னா latent roots are eigenvalues of A. இது வந்து not eigenvalues. eigenvalueக்கு இன்னொரு நேம் என்னன்னா latent root 1 by lambda 1. lambda 1 வந்து 1. அப்ப 1 by 1 1 தான். நமக்கு கொடுத்த இந்த மேட்ரிக்ஸ் A inverse ஓட ஐகன் வேல்யூஸ் ஆர் என்னென்ன வரும் 1 by lambda 1. lambda 1 வந்து 1. அப்ப 1 by 1 1 தான். நமக்கு கொடுத்த இந்த மேட்ரிக்ஸ் A inverse ஓட ஐகன் வேல்யூஸ் ஆர் என்னென்ன வரும் ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. Thank you for watching. 1 1 1 by 5 இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. Thank you for watching. 1 1 1 by 5 இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை எழுதிட்டு இதோட யூஸை சொன்னோம்னா write the uses of கேலே ஹாமில்டன் தியரம். முதல்ல கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை எழுதிட்டு இதோட யூஸை சொன்னோம்னா write the uses of கேலே ஹாமில்டன் தியரம். முதல்ல இதோட யூசஸ் என்னன்னு சொல்லலாம்னா to find
higher power matrix satisfies its characteristic equation. So இதை வச்சுக்கிட்டு இதோட யூசஸ் என்னன்னு சொல்லலாம்னா, to find higher power matrix satisfies its characteristic equation. So இதை வச்சு use. Third question, if of a given matrix. இதான் இதோட important use. Third question, if of a given matrix. இதான் இதோட import of x minus 1 by x plus 1. Then find dy by dx. கொடுத்திருக்கிற problem, if y is equal to x into log of x minus 1 by x plus 1, then find dy by dx. கொடுத்திருக்கிற problem, if y is equal to x into log of, இதை differentiate பண்ணுறதுக்கு முன்னாடி கன்வீனியண்ட்டாக எழுதிப்போம். log of x minus 1 by x plus 1 இதான் நமக்கு கொடுத்துருக்கு. இதை differentiate பண்ணுறதுக்கு முன்னாடி கன்வீனியண்ட்டாக எழுதிப்போம். log of x minus 1 by x plus 1 இதான் நமக்கு கொடுத்துருக்கு. minus log of x plus 1. இப்போ இந்த x உள்ள மல்டி ஃபார்முலா log m minus log n. அப்போ எப்படி வரும்? log of x minus 1 minus log of x plus 1. இப்போ இந்த x உள்ள மல்டி ஃபார்முலா log m minus log n. அப்போ எப்படி வரும்? log of x minus 1 are both functions of x and differentiable. Then two functions இருக்கு. So product rule, if u and v are both functions of x and differentiable, then two functions இருக்கு. So product rule, if u and v are வச்சுக்கிட்டு u வை x பொறுத்து differentiate பண்ணணும். அப்படின்னா முதல்ல இங்கே நம்ம எழுதணும் x of u, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொன்று differentiate பண்ணணும், ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கிட்டு u வை x பொறுத்து differentiate பண்ணணும். அப்படின்னா முதல்ல இங்கே நம்ம எழுதணும் x of u, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொன்று differentiate பண்ணணும், ப்ளஸ் v அப்படி. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் முடிஞ்சிருச்சு. மைனஸ் இதை மைனஸால் மைனஸ் ஒன்னா அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதை differentiate பண்ணுறோம், dy dx of x. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் முடிஞ்சிருச்சு. மைனஸ் இதை மைனஸால் மைனஸ் ஒன்னா அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதை differentiate பண்ணுறோம், dy dx of x பண்ணணும். ஸோ x அப்படி எழுதிக்கலாம், இன்ட்டு log of x minus plus 1 இன்ட்டு dy dx of x. இப்போ இதை நம்ம differentiate பண்ணணும். ஸோ x அப்படி எழுதிக்கலாம், இன்ட்டு log of x minus plus 1 இன்ட்டு dy dx of x. இப்போ இதை நம்ம differentiate dy dx of log of x plus 1, log of x plus 1 differentiate பண்ணால் 1 மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் x dy dx of log of x plus 1, log of x plus 1 differentiate பண்ணால் 1 மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் x minus 1, இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் minus x by x plus 1, x by x minus 1 plus log of x minus 1, இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் minus x by x plus 1, x by x minus 1 plus log of x minus பண்ணால் x into x, x square. இப்போ x into 1 ஆகிடும் 1. ஸோ ஆட் பண்ணுவோம். இங்கே அப்போது இந்த டேர்மால் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் x into x, x square. இப்போ x into 1 ஆகிடும் 1. ஸோ ஆட் பண்ணுவோம். இங்கே அப்போது இந்த டேர்மால் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் log n, log of m by n. அப்போ எப்படி வரும்? log of எடுத்துட்டோம்னா x square minus 1 ப்ளஸ் இப்போ தான் பார்த்தோம் log m minus log n, log of m by n. அப்போ எப்படி வரும்? log of எடுத்துட்டோம்னா x square minus 1 ப்ளஸ் இப்போ தான் பார்த்தோம் log m, log of x minus 1 by x plus 1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு x plus x 2x by
x square minus 1 plus log of x minus 1 by x plus 1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு x plus x 2x by x square minus 1 plus 7x minus 6. இது fourth question. இதான் question of f of x is equal to x cube minus 9x square plus 7x minus 6. இது fourth question. இதான் question of f of x is equal to x cube minus 9x square 6. நமக்கு தெரியும் first derivative கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட் நம்ம வந்து f of x is equal to x cube minus 9x square plus 7x minus 6. நமக்கு தெரியும் first derivative கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட் நம்ம வந்து f of x is equal to x cube minus 9x square plus 7x minus 6ல போட்டுனா we get a pair of point of inflections. இப்போ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிச்சோம்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அந்த பாயிண்ட் எடுத்து f of xல போட்டுனா we get a pair of point of inflections. இப்போ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிச்சோம்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அந்த பாயிண்ட் எடுத்து f of inflection ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் அந்த ரூட்ஸை. ஸோ இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அதை ஈக்குவல் டு 0 போட்டோன்னா தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் அந்த ரூட்ஸை. ஸோ இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அதை ஈக்குவல் டு 0 போட்டோன்னா தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 18 ஈக்குவல் டு 0. தட் இம்ப்ளைஸ் x is equal to dash of x is equal to 0. This implies that 6x minus 18 equal to 0. That implies x is equal to dash of x is equal to 0. This implies that 6x minus 9 into 3 square plus 7 into 3 minus when x is equal to 3 இதோட வேல்யூ என்ன வரும் 3 cube minus 9 into 3 square plus 7 into 3 minus when x is equal to 3 இதோட வேல்யூ என்ன வரும் 3 cube 3 minus 39. இதான் இந்த ப்ராப்ளம் simplify பண்ணா we get minus 39. Therefore the point of inflection is 3 minus 39. இதான் இந்த ப்ராப்ளம் simplify பண்ணா we get minus 39. Therefore the point of inflection is என்ன if f is a homogeneous function of degree n and x and y have homogeneous function. நமக்கு ஆய்லர்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தெரியும் என்ன if f is a homogeneous function of degree n and x and y have homogeneous function. நமக்கு ஆய்லர்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தெரியும் cos theta y is equal to r sin theta find Jacobian of xy. Sixth question, if x is equal to r cos theta y is equal to r sin theta find Jacobian of xy. Sixth question, if x is equal to r இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க x is equal to r cos theta Jacobian of xy with respect to r and theta. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க x is equal to r cos theta Jacobian of xy with respect to r and theta. cos theta மட்டும் வரும் r ஓட வேல்யூ 1. dou x by dou so dou x by dou r is equal to with respect to r இத பண்ணா வரும் cos theta மட்டும் வரும் r ஓட வேல்யூ 1. dou x by dou so dou x by dou r is equal to with respect to r இத பண்ணா வரும் dou y by dou theta வந்து sin theta பண்ணா cos theta இது r sin theta ன்னு வரும். ஏன்னா r with respect to r பண்ணா 1 ஆயிடும். dou y by dou theta வந்து sin theta பண்ணா cos theta இது r sin theta ன்னு வரும். ஏன்னா r with respect to r பண்ணா 1 ஆயிடும். இப்போ என்ன வரும் dou x by dou r dou x by dou theta dou of xy with respect to dou of r theta. இப்போ என்ன வரும் dou x by dou r
dou x by dou theta, dou of xy with respect to dou of r theta, r sin theta, dou y by dou r வந்து cos theta, dou y by cos theta, dou x by dou theta minus r sin theta, dou y by dou r வந்து cos theta, dou y by cos theta, dou x by dou theta minus r minus of this into this. இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ r cos theta, r cos square thetaன்னு வரும். இங்கே மைனஸ் ஆஃப் திஸ் இன்ட்டு திஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ r cos theta, r cos square thetaன்னு வரும். இங்கே வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 7th question r. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 7th question r. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. யூசிங் integration by parts. Integral theta cos theta d theta using integration by parts. Integral theta cos theta d theta. Integral udv is equal to uv theta. நமக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா தெரியும். இன்டகரல் udv is equal to uv theta. நமக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா தெரியும். யூவா வச்சுக்கிறதுன்றது ஃபஸ்ட் எனக்கு தெரியணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐ லேட் டூ டேர்மும் பி டேர்மும் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதை யூவா வச்சுக்கிறதுன்றது ஃபஸ்ட் எனக்கு தெரியணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐ லேட் டூ டேர்மும் பி டேர்மும் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதை இங்கே அல்ஜீப்ரிக்கும் ட்ரிக்னாமெட்ரிக்கும் இருக்குது. அப்போது யூவா டி லாகர்தமிக், அப்புறம் ஏனா அல்ஜீப்ரிக், டீனா ட்ரிக்னாமெட்ரிக். இங்கே அல்ஜீப்ரிக்கும் ட்ரிக்னாமெட்ரிக்கும் இருக்குது. அப்போது யூவா லாகர்தமிக், அப்புறம் ஏனா அல்ஜீப்ரிக், டீனா ட்ரிக்னாமெட்ரிக், டி தீட்டா. இதை இன்டகிரேட் பண்ணால் v is equal to cos theta. ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை dvன்னு எடுத்துக்கணும். இப்போ dv is equal to cos theta d theta. இதை இன்டகிரேட் பண்ணால் v is equal to cos theta. ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை dvன்னு எடுத்துக்கணும். இப்போ dv is equal to cos theta d into sin theta. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதிட்டோம். யூக்கு பதிலாக தீட்டா, dvனா d into sin theta. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதிட்டோம். யூக்கு பதிலாக தீட்டா, dvனா இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும். இதை அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். தீட்டா இன்ட்டு v வந்து sin theta, du வந்து d theta. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும். இதை அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். தீட்டா இன்ட்டு v வந்து sin theta, du வந்து d theta. மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். sin power 6x dx. நமக்கு இதுக்கு இன்டகரல் ஆஃப் இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். எவாலுவேட் இன்டகரல் 0 to pi by 2 sin power 6x dx. நமக்கு இதுக்கு இன்டகரல் ஆஃப் இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். எவாலுவேட் இன்டகரல் 0 to pi by 2 n ஆடாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. இப்போ n ஈவனாக இருந்ததுன்னா பேஸ் பண்ணி இதுக்கு ரெண்டு ஃபார்முலா எழுதலாம். n ஈவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, n ஆடாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. இப்போ n ஈவனாக இருந்ததுன்னா பேஸ் பண்ணி
இதுக்கு ரெண்டு ஃபார்முலா எழுதலாம். n ஈவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, இஃப் n இஸ் ஈவன். இதே n ஆடாக இருந்ததுன்னா n-1/n இன்ட்டு 3/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு π/2 if n is even. இதே n ஆடாக இருந்ததுன்னா n-1/n இன்ட்டு 3/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு π/2. அப்போது n வந்து ஈவன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் n இஸ் ஆட். இதுதான் ஃபார்முலா. இங்கே என்னோட வேல்யூ வந்து 6. அப்போது n வந்து ஈவன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் n இஸ் ஆட். இதுதான் ஃபார்முலா. இங்கே என்னோட வேல்யூ வந்து 6. 1 டைம் இது 2 டைம். ஸோ 5π/32 இதான் இன்ட்டு π/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதை அடிச்சுன்னா இங்கே 1 டைம் இது 2 டைம். ஸோ 5π/32 இதான் இன்ட்டு π/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதை அடிச்சுன்னா இங்கே dx இதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். எவாலுவேட் integral 0 to 1 double integral 0 to 1 integral 0 to x dy dx இதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். எவாலுவேட் integral 0 to 1 double integral 0 to 1 integral 0 to x dy அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது லிமிட்ஸை பார்க்கணும். இங்கே லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா வேரியபிளில் இருக்குது. அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது லிமிட்ஸை பார்க்கணும். இங்கே லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா வேரியபிளில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்படின்னா லிமிட்ஸ் எக்ஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து தான் இதை இன்டகிரேட் பண்ணணும், அப்புறமா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இங்கே இந்த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் கரெக்டாக இருக்குது. அப்படின்னா லிமிட்ஸ் எக்ஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து தான் இதை இன்டகிரேட் பண்ணணும், அப்புறமா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இங்கே இந்த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இன்டகிரல் 0 to 1 ஒய்க்கு பதிலாக அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸு 0 to x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது லிமிட்ஸை அப்ளை பண்ணுவோம். இன்டகிரல் 0 to 1 ஒய்க்கு பதிலாக அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸு 0 to x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது லிமிட்ஸை அப்ளை பண்ணுவோம். x²/2ன்னு வரும். லிமிட் 0 to 1 x dxன்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் x²/2ன்னு வரும். லிமிட் 0 to 1 x dxன்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு ஆஃப். இதான் இந்த இன்டகிரேஷனோட ஆன்சர். இதே மாதிரி 0 போட்டோன்னா 0/2, that is nothing but 0. So half minus 0 is equal to half. இதான் இந்த இன்டகிரேஷனோட ஆன்சர். இதே மாதிரி 0 போட்டோன்னா 0/2, that is nothing but 0. So half minus 0 x² plus y² into polar coordinates. இதான் integral 0 to 2 integral y to 2 x dx dy by x² plus y² into polar coordinates. இதான் integral 0 to 2 integral y to 2 x dx dy by x மட்டும் போதும், அதை எவாலுவேட் பண்ண தேவையில்லை. இப்போது நமக்கு தெரியும் போலார் கோஆர்டினேட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வெறும் போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றினா மட்டும் போதும், அதை எவாலுவேட் பண்ண தேவையில்லை. இப்போது நமக்கு தெரியும் போலார் கோஆர்டினேட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வெறும் போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றினா y = 2. இதான் கொடுத்துருக்கிற கருவோட லிமிட்ஸ். x = 2. அதே மாதிரி இங்கே y = 0 y = 2. இதான் கொடுத்துருக்கிற கருவோட லிமிட்ஸ். x = 2. அதே மாதிரி இங்கே y = 0 ட்ரா பண்ணுறோம். நமக்கு தெரியும் ஒரு லைனை ட்ரா பண்ணணும்னா 2 pairs ஆஃப் பாயிண்ட் x = y என்ற லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். நமக்கு தெரியும் ஒரு லைனை ட்ரா பண்ணணும்னா 2 pairs ஆஃப் பாயிண்ட் x = y என்ற லைனை ஃபஸ்ட்டு
அதே மாதிரி எக்ஸ் 1 ஒய் 1ன்னா அந்த பாயிண்ட்டை எக்ஸ் 0ன்னா ஒய்யும் 0. இப்போ அந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ் 1 ஒய் 1ன்னா அந்த பாயிண்ட்டை எக்ஸ் 0ன்னா ஒய்யும் 0. இப்போ அந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணலாம். இங்கே எக்ஸ் வந்து வேல்யூ 2. த்ரூ அவுட் திஸ் எக்ஸோட வேல்யூ 2ன்னு வரும். இதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அந்த லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னா இங்கே எக்ஸ் வந்து வேல்யூ 2. த்ரூ அவுட் திஸ் எக்ஸோட வேல்யூ 2ன்னு வரும். இதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அந்த லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னா நம்ம போட்டது கரெக்டானா இதை ஸ்டெப் எடுத்து பார்த்தா தெரியும். இங்கே நான் ஒய்யை பொறுத்து இது எல்லாமே பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம போட்டது கரெக்டானா இதை ஸ்டெப் எடுத்து பார்த்தா தெரியும். இங்கே நான் ஒய்யை பொறுத்து இது எல்லாமே பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான ரீஜன். இப்போ இந்த ரீஜனில் தான் நம்ம வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் இங்கே வந்தோன்னா ஒய்யோட வேல்யூ 0, இங்கே வந்தால் ஒய்யோட வேல்யூ 2. ஸோ இதான் கரெக்டான ரீஜன். இப்போ இந்த ரீஜனில் தான் நம்ம வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் இங்கே வந்தோன்னா ஒய்யோட வேல்யூ 0, இங்கே வந்தால் ஒய்யோட வேல்யூ 2. ஸோ இதார் dr d theta இதான் ஃபார்முலா. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுட்டா y is equal to r sin theta dx dyக்கு பதிலாக r dr d theta இதான் ஃபார்முலா. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுட்டா y is equal to r sin theta dx dyக்கு பதிலாக r cos theta equal to r sin thetaன்னு வந்துடும். அப்போ r கேன்சல் ஆகி ஆரோட லிமிட்ஸை கண்டுபிடிப்போம். இங்கே x is equal to yன்னு இருக்குது. நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும்னா r cos theta equal to r sin thetaன்னு வந்துடும். அப்போ r கேன்சல் ஆகி ஆரோட லிமிட்ஸை கண்டுபிடிப்போம். இங்கே x is equal to yன்னு இருக்குது. நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும்னா ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து கருவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 1ஆக இருக்கும், 1/√2. ஸோ அப்போ இதில் ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து கருவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 1ஆக இருக்கும், 1/√2. ஸோ அப்போ இதில் தீட்டா அண்ட் தீட்டா வேரியஸ் ஃப்ரம் 0 to π/4. இதான் இதோட 2/cos theta. அப்போ r வேரியஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்லேருந்து 2/cos theta அண்ட் தீட்டா வேரியஸ் ஃப்ரம் 0 to π/4. இதான் இதோட 2/cos theta. அப்போ r வேரியஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்லேருந்து 2/cos theta π/4 இன்டெக்ரல் 0 to 2/cos theta எக்ஸுக்கு பதிலாக இன்டெகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்பயுமே தீட்டாவோட லிமிட்ஸ் வந்து அவுட்டரில் தான் வரும். ஸோ 0 to π/4 இன்டெக்ரல் 0 to 2/cos theta எக்ஸுக்கு பதிலாக இன்டெகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்பயுமே தீட்டாவோட லிமிட்ஸ் வந்து அவுட்டரில் தான் வரும். ஸோ 0 to இங்கே போதும். அப்படின்னா மேலே எப்படி எழுதிக்கலாம், இந்த லிமிட்ஸ் அதே தான், 0 to π ப்ளஸ் r² sin² தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் மட்டும் இங்கே போதும். அப்படின்னா மேலே எப்படி எழுதிக்கலாம், இந்த லிமிட்ஸ் அதே தான், 0 to π ப்ளஸ் r² sin² தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் மட்டும் பண்ணிட்டோம்னா இதோட வேல்யூ 1 ஆகிடும். cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா ஈக்குவல் டு r² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டான்னு வரும். இப்போ ரெண்டுத்துலேயும் r² கேன்சல் பண்ணிட்டோம்னா இதோட வேல்யூ 1 ஆகிடும். cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா ஈக்குவல் டு r² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டான்னு வரும். இப்போ ரெண்டுத்துலேயும் r² கேன்சல். போலார் கோஆர்டினேட்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற இந்த டபுள் இன்டகிரேஷனில் r d தீட்டான்னு வரும். ஸோ இதான் இந்த டபுள் இன்டகிரேஷனுக்கான போலார் கோஆர்டினேட்ஸ். நம்ம கொடுத்துருக்கிற இந்த டபுள் இன்டகிரேஷனில் r d தீட்டான்னு வரும். ஸோ இதான் இந்த டபுள் இன்டகிரேஷனுக்கான 1. Find the eigenvalues and eigenvectors of A. அடுத்தது part B question 11A1. Find the eigenvalues and eigenvectors of A. அடுத்தது part B question 11A1 5 1 3 1 1.
இதோட the eigenvalues and eigenvector of the matrix 1 1 3 1 5 1 3 1 1. இதோட the eigenvalues and eigenvector of the matrix 1 1 3 given by determinant of a minus lambda equal to 0. இப்போ நாம் equation தேவை. So therefore the characteristic equation of A is given by determinant of a minus lambda equal to 0. இப்போ நாம் equation தேவை. So therefore the characteristic equation of A is அதை நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா lambda cube minus expand பண்ணனா இது lambdaல இருக்கிற ஒரு cubic equation வரும். அதை நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா lambda cube minus expand பண்ணனா இது lambdaல இருக்கிற ஒரு cubic equation வரும். இப்போ முதல்ல S1க்கான ஃபார்முலா வந்து sum of நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டேன்னா அந்த கியூபிக் ஈக்குவேஷன் என்னன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல S1க்கான ஃபார்முலா வந்து sum of நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டேன்னா அந்த கியூபிக் ஈக்குவேஷன் என்னன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது S2 sum of the minus of 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் this is equal to 7. ஸோ S1ஓட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது S2 sum of the minus of 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் this is equal to 7. ஸோ S1ஓட வேல்யூ 7ன்னா எனக்கு என்ன வரும் பாருங்களேன் 5 1 1 1ன்னு வரும். 1 எடுத்துக்கிட்டேன்னா இந்த காலம் இந்த ரோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும் பாருங்களேன் 5 1 1 1ன்னு வரும். 1 எடுத்துக்கிட்டேன்னா இந்த காலம் இந்த ரோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு 3 1ன்னு வரும். ப்ளஸ் இப்போது இந்த மெயின் டயகனலில் எடுத்துக்கிற ரோவை மறைச்சிக்கிட்டோம்னா எனக்கு 1 3 3 1ன்னு வரும். ப்ளஸ் இப்போது இந்த மெயின் டயகனலில் எடுத்துக்கிற ரோவை மறைச்சிக்கிட்டோம்னா எனக்கு 1 3 S2 வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ S1 7 கண்டுபிடிச்சிருக்கிறோம். S1 5ன்னு வரும். இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணால் S2 வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ S1 7 கண்டுபிடிச்சிருக்கிறோம். S1 5ன்னு வரும். இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணால் 1 1ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 5 minus 3s are 9 plus 1 into 5 5 minus 1 into 1 1ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 5 minus 3s are 9 plus 1 into 5 5 minus 1 into 0. ஸோ S2ஓட வேல்யூ வந்து 0. அடுத்து 5 minus 1 4. இப்போ பாருங்கள் ப்ளஸ் 8 minus 8 ஆட் பண்ணால் this is equal to 0. ஸோ S2ஓட வேல்யூ வந்து 0. அடுத்து 5 minus 1 4. இப்போ பாருங்கள் ப்ளஸ் 8 minus 8 ஆட் பண்ணால் this is equal to கண்டுபிடிக்கிறேன் இந்த ரோவை பேஸ் பண்ணி. அப்போது 1 into 5 into 1 5. இப்போ டிட்டர்மினண்ட்டை நான் இந்த ரோ வைஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் இந்த ரோவை பேஸ் பண்ணி. அப்போது 1 into 5 into 1 5. இப்போ டிட்டர்மினண்ட்டை நான் இந்த ரோ வைஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணி 1 into 1 1 minus 3 into 5 minus 15 வரும். into 1 3 plus இந்த எலிமெண்ட் 3 into 1 into 1 1 minus 3 into 5 minus 15 வரும். into 1 3 plus இந்த எலிமெண்ட் 3 into 42 plus 6 that is equal to minus 36. So S1 minus 14 minus 14 into 3 minus 42. இப்போ minus 42 plus 6 that is equal to minus 36. So S1 minus 14 minus 14 into 3 minus 42. இப்போ minus lambda square அப்போ minus 7 lambda squareன்னு வரும். plus S2 lambda எழுதலாம். என்ன எழுதியிருக்கும் lambda cube
மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர், அப்போ மைனஸ் 7 லாம்டா ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் s2 லாம்டா எழுதலாம். என்ன எழுதியிருக்கோம்? லாம்டா கியூப் மைனஸ் s1. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஐகன் வேல்யூ இஸ் நத்திங் பட் தி மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஐகன் வேல்யூ இஸ் நத்திங் பட் தி மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0. பட் கால்குலேட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம்ன்றதை சொல்கிறேன். இல்லைன்னா சிந்தட்டிக் டிவிஷன் மூலமாகவும் நம்ம வந்து ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம். பட் கால்குலேட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம்ன்றதை சொல்கிறேன். இல்லைன்னா சிந்தட்டிக் டிவிஷன் மூலமாகவும் நம்ம வந்து ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் EQN வரும். அப்போ 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் அன்னோன்ஸ் இருக்கும். நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீனு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகணுன்னா ஈக்குவேஷன் EQN வரும். அப்போ 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் அன்னோன்ஸ் இருக்கும். நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீனு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகணுன்னா ஈக்குவேஷன் லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7. அதை நான் என்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 1. ஸோ அதை நான் என்டர் பண்ணுறேன். பின்றது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7. அதை நான் என்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 1. ஸோ அதை நான் என்டர் பண்ணுறேன். பின்றது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -2, 3. ஸோ இதான் கொடுத்துருக்கிற x. என்டர் பண்ணோம்னா நமக்கு ரூட்ஸ் வந்து என்ன காட்டுது? 6, -2, 3. ஸோ இதான் கொடுத்துருக்கிற x. என்டர் பண்ணோம்னா நமக்கு ரூட்ஸ் வந்து என்ன காட்டுது? 6 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த 3, 6. இப்போது இதை வச்சுக்கிட்டு ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த 3, 6. இப்போது இதை வச்சுக்கிட்டு ஐகன் வெக்டரை ட்ராக் பண்ணி எழுதுறது. அப்போ எப்படி வரும்? 1 மைனஸ் லாம்டா 1, 3 இருக்கும். ஸோ a மைனஸ் லாம்டா ஐன்றது டயகனல் எலிமெண்ட்டை நம்ம லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணி எழுதுறது. அப்போ எப்படி வரும்? 1 மைனஸ் லாம்டா 1, 3 இருக்கும். ஸோ a மைனஸ் லாம்டா ஐன்றது டயகனல் எலிமெண்ட்டை நம்ம லாம்டாவால் பதிலாக நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுப்போம். எப்படி? x3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லாம்டாக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுப்போம். எப்படி? x3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லாம்டாக்கு எழுதணும். இப்போ இங்கே x1 ப்ளஸ் 5 - 3x3 ஈக்குவல் டு 0. இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ இங்கே x1 ப்ளஸ் 5 - 3x3 ஈக்குவல் டு 0. இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐகன் வேல்யூஸ் -2, 3, 6 மைனஸ் லாம்டா இன்ட்டு x3 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐகன் வேல்யூஸ் -2, 3, 6 மைனஸ் லாம்டா இன்ட்டு x3 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் 3x3 ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது x படிக்கிறோம். இப்போ லாம்டா ஈக்குவல் டு -2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது எப்படி மாறிடும்? 3x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் 3x3 ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது x படிக்கிறோம். இப்போ லாம்டா ஈக்குவல் டு -2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது எப்படி மாறிடும்? 3x3 ஈக்குவல் டு 0. இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இப்படி இருக்கும்போது இதை சால்வ் பண்ணுற x2 இங்கே 1 மைனஸ் ஆஃப் -2 ப்ளஸ் 2 ஆகிடும். அப்போது 3x3 ஈக்குவல் டு 0. இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இப்படி இருக்கும்போது இதை சால்வ் பண்ணுற x2 இங்கே 1 மைனஸ் ஆஃப் -2 ப்ளஸ் 2 ஆகிடும். அப்போது 3 மறைச்சிக்கணும். இதை மறைச்சிக்கிட்டோம்னா ஸோ நமக்கு இங்கே இருக்கிற டிட்டர்மினன்ட் ஆஃப் x1ன்னா இதை மறைச்சிக்கணும். இதை மறைச்சிக்கிட்டோம்னா
ஸோ நமக்கு இங்கே இருக்கிற டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 ன்னா இதை b72 ஈக்குவல் டு x2 பை இப்போ x2ன்றதுனால அது என்ன வரும் 1372 இப்போ எழுதணும்னா 1372 ஈக்குவல் டு x2 பை இப்போ x2ன்றதுனால அது என்ன வரும் 1372 இப்போ எழுதணும்னா 13 முதல்ல எழுதுகிறோம் அப்புறமா இங்கே இருக்கிற வேல்யூஸை இங்கே எழுதணும் இங்கே 3 1ன்னு வரும் ஸோ இந்த இருக்கிற வேல்யூஸை இதை முதல்ல எழுதுகிறோம் அப்புறமா இங்கே இருக்கிற வேல்யூஸை இங்கே எழுதணும் இங்கே 3 1ன்னு வரும் ஸோ இந்த இருக்கிற வேல்யூஸை 3117 எழுதணும்னா 3117 3யை மறைச்சிட்டோம்னா இதை மறைச்சிட்டோம்னா இங்கே 3117 எழுதணும்னா 3117 3யை மறைச்சிட்டோம்னா இதை மறைச்சிட்டோம்னா இங்கே that is equal to x3 by 3 7s are 21 minus 1 into 1 1 that is equal to x2 by 3 minus 1 3s are 3 that is equal to x3 by 3 7s are 21 minus 1 into 1 1 that is equal to x2 by 3 minus 1 3s are 3 x3 by 1 ன்னு வரும் so therefore when lambda is equal to minus 2 அதில் காமனாக டிவைட் பண்ணோம்னா x1 by minus 1 x2 by 0 x3 by 1 ன்னு வரும் so therefore when lambda is equal to minus 2 அதில் காமனாக டிவைட் பண்ணோம்னா x1 by minus 1 x2 by 0 plus 2x1 plus x2 plus 3x3 equal to 0 இங்கே equal to 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்போ என்ன வரும் 1 minus 3 அப்போ minus 2x1 plus x2 plus 3x3 equal to 0 இங்கே equal to 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்போ என்ன வரும் 1 minus 3 அப்போ minus x1 x2 x3யை lambda equal to minus 2க்கு கண்டுபிடிச்ச அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி தான் இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு x1 x2 x3யை lambda equal to minus 2க்கு கண்டுபிடிச்ச அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி தான் இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் x2வை மறைச்சிக்கிட்டோம்னா 3 minus 2 1 3 2 1 that is equal to இப்போ x2 by டிட்டர்மினன்ட் ஆஃப் x2வை மறைச்சிக்கிட்டோம்னா 3 minus 2 1 3 2 1 that is equal to இப்போ x2 by இங்கே என்ன வரும் minus 2 1 இங்கே இருக்கிறத எழுதணும் this is equal to x3 by determinant of இங்கே என்ன வரும் minus 2 1 இங்கே இருக்கிறத எழுதணும் this is equal to x3 by determinant of அது minus 2 வரும் அப்போ minus minusனா ஆகிடும் plus 2 வரும் this is equal to 3 into 1 3 இங்கே minus of 1 into minus 2 அப்போ அது minus 2 வரும் அப்போ minus minusனா ஆகிடும் plus 2 வரும் this is equal to 3 into 1 3 இங்கே minus of 1 into minus 2 அப்போ என்ன பண்ணுறேன் இதை minus 5ஆல் டிவைட் பண்ணுறேன் பண்ணோம்னா x1 by 1 x minus 5 x2 by 5 x3 by minus 5 இப்போது நான் என்ன பண்ணுறேன் இதை minus 5ஆல் டிவைட் பண்ணுறேன் பண்ணோம்னா x1 by 1 x minus 5 x2 by 5 x3 by minus 5 இப்போது நான் minus 1 1 minus 1 எழுதினாலும் இது கரெக்ட் ஏன்னா ஐகன் வெக்டர் இப்போ இங்கே இதை 5ஆல் காமனாக டிவைட் பண்ணி இந்த ஐகன் வெக்டரை minus 1 1 minus 1 எழுதினாலும் இது கரெக்ட் ஏன்னா ஐகன் வெக்டர் இப்போ இங்கே இதை 5ஆல் காமனாக டிவைட் பண்ணி இந்த ஐகன் வெக்டரை x1 minus x2 plus x3 equal to 0 பண்ணால் minus 5x1 plus x2 plus 3x3 equal to 0 x1 minus x2 plus x3 equal to 0 பண்ணால் minus 5x1
plus x2 plus 3x3 equal to 0 1 3 minus 1 1 ன்னு வரும். this is equal to எடுத்துக்கிட்டோம்னா x1 by நான் என்ன சொன்னேன் இதை மறைச்சிக்கிட்டு இதை எழுதணும். அப்போ 1 3 minus 1 1 ன்னு வரும். this is equal to எடுத்துக்கிட்டோம்னா x1 by நான் என்ன சொன்னேன் இதை மறைச்சிக்கிட்டு இதை எழுதணும். அப்போ 1 determinant of minus 5 1 1 that is equal to x3 by x3 மறைச்சிக்கிட்டோம்னா determinant of minus 5 1 1 that is equal to x3 by x3 மறைச்சிக்கிட்டோம்னா that is equal to இங்கே x2 by 3 ones are 3 ஆல்ரெடி இங்கே மைனஸ் டிட்டர்மினண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 3 that is equal to இங்கே x2 by 3 ones are 3 ஆல்ரெடி இங்கே மைனஸ் டிட்டர்மினண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 3 ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் x1 by 4 x2 by 8 ஆகிடும். ஸோ 5 இங்கே மைனஸ் 1 into 1 1 ஆகிடும். ஸோ இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் x1 by 4 x2 by 8 ஆகிடும். ஸோ 5 இங்கே மைனஸ் 1 into 1 1 ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. is equal to 6 the eigenvector is 1 2 1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. is equal to 6 the eigenvector is 1 2 1. Question: verify Cayley-Hamilton theorem for the matrix A. 1 2 minus 3 2 minus 1 3. இதான் question. Verify Cayley-Hamilton theorem for the matrix A. 1 2 minus 3 2 minus 1 3. இதான் வெரிஃபை பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ, அந்த ஏவை அப்படியே எழுதுகிறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு நான் வந்து கேலே-ஹாமில்டன் தியரத்தை வெரிஃபை பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ, அந்த ஏவை அப்படியே எழுதுகிறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு நான் வந்து கேலே-ஹாமில்டன் தியரத்தை a minus lambda I 3/3 மேட்ரிசஸ்க்கு போனால் அது ஒரு லாம்டாவில் determinant of a minus lambda I is equal to 0. இப்போ a minus lambda I 3/3 மேட்ரிசஸ்க்கு போனால் அது ஒரு லாம்டாவில் determinant of a minus lambda I is equal to 0. இப்போ எனக்கு இந்த S1 S2 S3 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இதோட 2 lambda minus S3 equal to 0. இப்போது எனக்கு இந்த S1 S2 S3 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இதோட 2 lambda minus S3 equal to 0. இப்போது equal to 1 plus 2 plus 3. இது இப்போ இதோட சம்மை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ this is equal to 1 plus 2 plus 3. இது இப்போ இதோட சம்மை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ this is இந்த ரோவை நம்ம மறைச்சிக்கிட்டு எழுதணும்னா என்ன வரும் 2 minus 3. இங்கே இருக்கிற இது வந்து மெயின் டயகனலோட ஒரு எலமெண்ட். ஸோ இந்த காலம் இந்த ரோவை நம்ம மறைச்சிக்கிட்டு எழுதணும்னா என்ன வரும் 2 minus 3. இங்கே இருக்கிற இது வந்து மெயின் டயகனலோட ஒரு எலமெண்ட். ஸோ இந்த காலம் அப்புறம் இந்த எலமெண்ட்டு தேர்ட் ரோ. அப்போ என்ன வரும் 1 1 2 3 ப்ளஸ் அப்புறம் இந்த எலமெண்ட்டு தேர்ட் ரோ. அப்போ என்ன வரும் 1 1 2 3 ப்ளஸ் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இதுதான் இப்போ S2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். என்ன 2. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். S1 6 கண்டுபிடிச்சி இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இதுதான் இப்போ S2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். என்ன 2. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். S1 6 கண்டுபிடிச்சி 1 into 2 2 minus of
1 into 1 1. இதை simplify பண்ணு. 1 into 3 3 minus of 2 into 1 2 plus அதே மாதிரி 1 into 2 2 minus of 1 into 1 1. இதை simplify பண்ணு. 1 into 3 3 minus of 2 into 1 2 plus அதே மாதிரி 1. இதோட டிட்டர்மினண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இதோட டிட்டர்மினண்ட்டை நான் வந்து ரெண்டு மெத் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கிறேன். இதோட டிட்டர்மினண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இதோட டிட்டர்மினண்ட்டை நான் வந்து ரெண்டு மெத் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கிறேன். அப்கோர்ஸ் அப்புறம் பின்னாடியும் எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா யூஸிங் கால்குலேட்டர் how to find மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். அப்கோர்ஸ் அப்புறம் பின்னாடியும் எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா யூஸிங் கால்குலேட்டர் how to find மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் மைனஸ் இந்த 1 இந்த காலமையும் இந்த ரோவையும் மறைச்சிக்கிட்ட ஃபங்க்ஷன் 2 3s are 6 மைனஸ் -1 into -3 + 3 ஆகிடும். மைனஸ் இந்த 1 இந்த காலமையும் இந்த ரோவையும் மறைச்சிக்கிட்ட ஃபங்க்ஷன் 2 3s are 6 மைனஸ் -1 into -3 + 3 ஆகிடும். -1 minus 2 into 2 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 into இந்த ரோ எக்ஸ்பான்ஷனில் 1 into -1 -1 minus 2 into 2 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 into இந்த ரோ எக்ஸ்பான்ஷனில் 1 into -1 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற இங்கே மேட்ரிசஸில் எப்படி என்டர் பண்ணுறது, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற இங்கே மேட்ரிசஸில் எப்படி என்டர் பண்ணுறது அதை வந்தால் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா EQN ME ஃபார்முக்கு போகணும் கால்குலேட்டரில். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா EQN ME ஃபார்முக்கு போகணும் கால்குலேட்டரில். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மேட்ரிசஸை என்டர் பண்ணணும். மேட்ரிசஸை நான் என்டர் பண்ணணும்னா அதோட டைமென்ஷனை மேட்ரிசஸோட பிளாட்ஃபார்முக்கு கால்குலேட்டரை கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நான் அந்த மேட்ரிசஸை என்டர் பண்ணணும். மேட்ரிசஸை நான் என்டர் பண்ணணும்னா அதோட டைமென்ஷனை மேட்ரிசஸோட பிளாட்ஃபார்முக்கு கால்குலேட்டரை கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நான் அந்த ஷிஃப்ட்டு 4 இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா டிம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதோட வேல்யூஸை என்டர் பண்ணணும். அதுக்கு அகெயின் யூ ப்ரெஸ் ஷிஃப்ட்டு 4. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா டிம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதோட வேல்யூஸை என்டர் பண்ணணும். அதுக்கு அகெயின் யூ ப்ரெஸ் அதை வந்து ஏல என்டர் பண்ணுறேன், அதனால் 1ன்னு அழுத்திக்கிறேன். இப்போ இது என்ன கேட்குதுன்னா இதோட ரோ எவ்வளோ அப்படி மேட்ரிசஸை என்டர் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸை தான் என்டர் பண்ண போகிறேன், அதை வந்து ஏல என்டர் பண்ணுறேன், அதனால் 1ன்னு அழுத்திக்கிறேன். இப்போ இது என்ன கேட்குதுன்னா இதோட ரோ எவ்வளோ அப்படி மேட்ரிசஸை என்டர் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸை தான் என்டர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் A12வும் இங்கே வந்து 1, A13யும் வேல்யூஸை என்டர் பண்ணணும். A11னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட், அதோட வேல்யூ 1. அதுக்கப்புறம் A12வும் இங்கே வந்து 1, A13யும் வேல்யூஸை என்டர் பண்ணணும். A11னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட், அதோட வேல்யூ 1 1. A33 3 கொடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் A31 2, A32 -1, A33 3 கொடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் A31 2, A32 -2 -3, அடுத்தது 2 -1 3 1 1 1 1 2 -3, அடுத்தது 2 -1 3 1 1 1 1. இங்கே ஏரோ மார்க் இருக்குது, இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா டிட்னு வரும், டிஇடி டிட்டர்மினன்ட். ஸோ அதை 1 அழுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க
ஷிஃப்ட்டு 4 இங்கே ஏரோ மார்க் இருக்குது. இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா டிட்னு வரும், டிடி டிட்டர்மினன்ட். ஸோ அதை 1 அழுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஷிஃப்ட்டு 4 இங்கே அப்படி போட்டு சின்டாக்ஸ் எரர் காட்டித்துன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஏ நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வந்து நார்மலாக இப்படி போட்டு சின்டாக்ஸ் எரர் காட்டித்துன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஏ நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வந்து நார்மலாக அகெயின் 4 மேட்ச் ஏ போட்டால் டிட்டர்மினன்ட்டை எடுக்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டு அகெயின் 4 மேட்ச் ஏ போட்டால் டிட்டர்மினன்ட்டை எடுக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம். வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டு எரர் காமிச்சிச்சுன்னா யூ ட்ரை திஸ் வே. வித்தவுட் ப்ராக்கெட் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம். வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டு எரர் காமிச்சிச்சுன்னா யூ ட்ரை திஸ் வே. வித்தவுட் ப்ராக்கெட் ட்ரை. -S3 = 0. இப்போது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கான கேரக்டரும் லாம்டா கியூப் -S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா -S3 = 0. இப்போது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கான கேரக்டரும் லாம்டா கியூப் -S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா வந்து -11. அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், +11 = 0 ப்ளஸ் 5 லாம்டா -S3 வேல்யூ வந்து -11. அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், +11 = 0 ப்ளஸ் 5 லாம்டா -S3 வேல்யூ a cube -6a square plus 5a plus 11i. அப்போ நான் என்ன வெரிஃபை பண்ணணும்னா a cube -6a square plus 5a plus 11i. அப்போ நான் என்ன வெரிஃபை பண்ணணும்னா தான் கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ணோம்னா we get 0 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதை நான் வெரிஃபை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ணோம்னா we get 0 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதை நான் வெரிஃபை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இதோட வேல்யூஸ் எல்லாம் இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். அகெயின் ஏ மேட்ரிக்ஸஸ் எழுதிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன முதல்ல ஏ ஸ்கொயர் தேவை. ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். அகெயின் ஏ மேட்ரிக்ஸஸ் எழுதிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன முதல்ல ஏ ஸ்கொயர் தேவை. ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ. அதுக்கு நான் முதல்ல மேட்ரிக்ஸோட பிளாட்ஃபார்முக்கு போகணும். ஸோ இந்த ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிட்டோம். அந்த என்டர் பண்ண மேட்ரிக்ஸை வேணால் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. அதுக்கு நான் முதல்ல மேட்ரிக்ஸோட பிளாட்ஃபார்முக்கு போகணும். ஸோ இந்த ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிட்டோம். அந்த என்டர் பண்ண மேட்ரிக்ஸை வேணால் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. -3 2 -1 1 1 A21 1 2 -3 2 -1 1 1 A21 1 2 இன்ட்டு திருப்பியும் ஷிஃப்ட்டு 4 போய் 3 அழுத்திட்டு 1 அழுத்திட்டுனா மேட் ஏ வரும். இன்ட்டு திருப்பியும் ஷிஃப்ட்டு 4 போய் 3 அழுத்திட்டு 1 அழுத்திட்டுனா மேட் ஏ வரும். -14 7 -3 4 2 அடுத்து 1 -3 8 -14 7 -3 4 2 அடுத்து 1 -3 8 -14 7 -3 4 2 1 -3 8
minus 14, 7, minus 3, 4, 2, 1, minus 3 வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே பார்க்க போகிறோம். a cube a into ஸ்கொயர் கண்டுபிடிச்சதை இங்கே எழுதிக்கிறேன். இப்போ திருப்பியும் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி a cube வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே பார்க்க போகிறோம். a cube a into ஸ்கொயர் கண்டுபிடிச்சதை இங்கே எழுதிக்கிறேன். இப்போ திருப்பியும் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி a cube வேல்யூ மேட் ஏவை நான் எடுக்கணும். ஸோ 3 1 ப்ரெஸ் பண்ணால் மேட்ஸரில் a ஸ்கொயர் இருக்குது. இப்போது அப்போ நான் இப்போ எப்படி போடணும்? ஷிஃப்ட்டு 4 மேட் ஏவை நான் எடுக்கணும். ஸோ 3 1 ப்ரெஸ் பண்ணால் மேட்ஸரில் a ஸ்கொயர் இருக்குது. இப்போது அப்போ நான் இப்போ எப்படி போடணும்? ஷிஃப்ட்டு 4 a ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பியும் ஷிஃப்ட்டு 4 ஸ்கொயரை பீன்ற மேட்ரிக்ஸில் என்டர் பண்ணியும் போடலாம். இங்கே ஆல்ரெடி ஆன்சரில் இருக்கிறதுனால நம்ம அந்த a ஸ்கொயரை அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பியும் ஷிஃப்ட்டு 4 ஸ்கொயரை பீன்ற மேட்ரிக்ஸில் என்டர் பண்ணியும் போடலாம். இங்கே ஆல்ரெடி ஆன்சரில் இருக்கிறதுனால நம்ம 1 minus 23 8 அடுத்த வேல்யூ 7 1 minus 23 8 அடுத்த வேல்யூ 7 minus 23 27 minus 69 32 கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வந்தது? 8 7 1 minus 23 27 minus 69 32 கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வந்தது? 8 7 1 a மேட்ரிக்ஸ் அதை எழுதிட்டோம். ப்ளஸ் 11 இன்ட்டு i மைனஸ் 6 இன்ட்டு a ஸ்கொயரோட மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். ப்ளஸ் 5 இன்ட்டு a மேட்ரிக்ஸ் அதை எழுதிட்டோம். ப்ளஸ் 11 இன்ட்டு i மைனஸ் 6 இன்ட்டு a ஸ்கொயரோட மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். ப்ளஸ் 5 இன்ட்டு ஸோ 8 மைனஸ் 24 ப்ளஸ் 5 ப்ளஸ் 11 என்ன வரும்? என்ன போதும்? அப்போ 8னா இதை இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24. ஸோ 8 மைனஸ் 24 ப்ளஸ் 5 ப்ளஸ் 11 என்ன வரும்? என்ன போதும்? அப்போ 8னா இதை இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5 வரும். ஸோ மைனஸ் 5 ப்ளஸ் 5 0 ஆகிடும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் 0ன்னு வந்துடுச்சு. அடுத்து 7 மைனஸ் 12 இப்போ மைனஸ் 5ன்னு வரும். ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5 வரும். ஸோ மைனஸ் 5 ப்ளஸ் 5 0 ஆகிடும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் 0ன்னு வந்துடுச்சு. அடுத்து 7 மைனஸ் 12 இப்போ மைனஸ் 5ன்னு வரும். 8 மைனஸ் 21ன்னு வரும். அதுவும் கூட இந்த 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 10 ஆட் 5 வரும். அதுவும் கூட ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 0. இப்போ 27 மைனஸ் 48 மைனஸ் 21ன்னு வரும். அதுவும் கூட இந்த 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 10 ஆட் 5 வரும். அதுவும் கூட ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 0. இப்போ 27 மைனஸ் 40 ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 0. மைனஸ் 13 ப்ளஸ் 18 ப்ளஸ் 5 0. 32 மைனஸ் 42 மைனஸ் 10 வரும். அதுவும் கூட ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 0. மைனஸ் 13 ப்ளஸ் 18 ப்ளஸ் 5 0. 32 மைனஸ் 42 மைனஸ் 10 வரும். அதுவும் கூட 5 இன்ட்டு 3 ப்ளஸ் 15 ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரும். ப்ளஸ் 58 மைனஸ் 26 வரும். அதுவும் கூட 5 இன்ட்டு 3 ப்ளஸ் 15 ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரும். ப்ளஸ் 58 மைனஸ் 26 வரும். அதுவும் கூட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 0 வந்துடுச்சு. இதுதான் கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 0 வந்துடுச்சு. இதுதான் கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச். மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.
மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். இதான் கொஸ்டின். Reduce the quadratic form x1 into the canonical form and hence find its nature. இதான் question. Reduce the quadratic form x1 into the canonical form and hence find its nature. எழுதணும். நான் அந்த மேட்ரிசஸை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏவை எப்படி எழுதி முதல்ல கொடுத்துருக்கிற இந்த quadratic ஃபார்மை வந்து மேட்ரிசஸாக எழுதணும். நான் அந்த மேட்ரிசஸை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏவை எப்படி எழுதி முதல்ல கொடுத்துருக்கிற இந்த quadratic ஃபார்மை வந்து மேட்ரிசஸாக ஃபஸ்ட் ரோ தேர்டு காலத்தோட ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் இன்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கான ஃபார்முலா half into coefficient of x1 x2 first row third காலத்தோட first element half into first element கான formula half into coefficient of x1 x2 இங்க coefficient of x2 square இங்க half into coefficient of x2 x first காலத்தோட second element half into coefficient of x1 x2 இங்க coefficient of x2 square இங்க half into coefficient of x2 x first காலத்தோட second element half into coefficient of x1 x2 எனக்கு x1 ஸ்கொயர் இல்லை அதனால் 0 x1 x2 ஓட 3 ஸ்கொயர் இப்போ அப்படி எழுதுனோம்னா இங்கே கொடுத்துருக்கிற இந்த quadratic ஃபார்மை எனக்கு x1 ஸ்கொயர் இல்லை அதனால் 0 x1 x2 ஓட 3 ஸ்கொயர் இப்போ அப்படி எழுதுனோம்னா இங்கே கொடுத்துருக்கிற இந்த quadratic ஃபார்மை ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் இல்லை 2ஆல் டிவைட் பண்ணால் we get 1 2 ஸோ அப்போ இங்கேயும் 1 வரும். இப்போ தான் பார்த்தோம் இதோட கோஎஃபிஷியன்ட் 2 அது ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் இல்லை 2ஆல் டிவைட் பண்ணால் we get 1 2 ஸோ அப்போ இங்கேயும் 1 வரும். இப்போ தான் பார்த்தோம் இதோட கோஎஃபிஷியன்ட் 2 அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் இங்கே -1 0. ஸோ ஏ மேட்ரிசஸை முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் இங்கே -1 0. ஸோ ஏ மேட்ரிசஸை A minus lambda equal to 0. அதாவது diagonal. Therefore the characteristic equation of A is given by determinant of A minus lambda equal to 0. அதாவது diagonal. Therefore the characteristic equation of A is given by determinant of minus s1 lambda square plus s2 lambda minus ஆகும். அந்த ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதிக்கிறேன். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus ஆகும். அந்த ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதிக்கிறேன். lambda cube அப்படின்னு என்ன வரும்? மெயின் diagonal elements இது. அதோட சம் எடுத்தோம்னா 0 plus s1க்கான ஃபார்முலா sum of the main diagonal elements அப்படின்னு என்ன வரும்? மெயின் diagonal elements இது. அதோட சம் எடுத்தோம்னா 0 plus s1க்கான ஃபார்முலா sum of the main diagonal elements 0 அப்படின்னா அந்த காலம் அந்த ரோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு எழுதிட்டோம்னா தி மெயின் டயகனல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயகனல் எலமெண்ட்டோட மீனார்ஸை கண்டுபிடிக்கணும். முதல்ல 0 அப்படின்னா அந்த காலம் அந்த ரோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு எழுதிட்டோம்னா தி மெயின் டயகனல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயகனல் எலமெண்ட்டோட மீனார்ஸை கண்டுபிடிக்கணும். முதல்ல 0ன்னு வரும். ப்ளஸ் இப்போது இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதணும். இதோட அந்த ரோவை நான் மூடிட்டோம்னா 0 1 1 0ன்னு வரும். ப்ளஸ் இப்போது இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதணும். இதோட அந்த ரோவை நான் மூடிட்டோம்னா 0 1 1 0 into 0 0. இது மைனஸ் இங்கே -1 இன் டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ஒன்றுத்துக்கும் ஆட் பண்ணணும். 0 into 0 0. இது மைனஸ் இங்கே -1 இன் டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ஒன்றுத்துக்கும் ஆட் பண்ணணும். 1 into 1 1
plus 0 minus 1 into 1 expansion. இங்க இது 0 minus 1 into 1 1 plus 0 minus 1 into 1 expansion. இங்க இது 0 minus 1 determinant. இந்த row wise நான் expand பண்ணி இதோட determinant கண்டுபிடிக்கிறேன். So first the matrix. So matrix அப்படியே எழுதிட்டோம், முன்னாடி எழுதி வச்சிருக்கிறத. இப்போ இதோட determinant இந்த row wise நான் expand பண்ணி இதோட determinant கண்டுபிடிக்கிறேன். So first the matrix. So matrix அப்படியே எழுதிட்டோம், முன்னாடி எழுதி வச்சிருக்கிறத. இப்போ இதோட 1 into minus 1 minus 1 minus 1 into 0 0 வரும். Minus plus ஆயிடும். So plus 1 இங்க plus 1 into minus 1 minus 1 minus 1 into 0 0 வரும். Minus plus ஆயிடும். So plus 1 இங்க plus 1 into equation of A is lambda cube minus s1 lambda square s. இப்போ characteristic equation எழுதணும். The characteristic equation of A is lambda cube minus s1 lambda square s. இப்போ characteristic equation எழுதணும். The characteristic minus plus ஆயிடும். Plus 2 equal to 0. இதான் characteristic equation of plan வரும். minus s3 வரும். s3 வேல்யூ இங்கே minus 2ன்றதுனால அந்த minus into minus plus ஆயிடும். plus 2 equal to 0. இதான் characteristic equation of plan வரும். minus s3 வரும். s3 வேல்யூ இங்கே minus 2ன்றதுனால அந்த minus into யூஸ் பண்ணலாம். நான் இங்கே இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று சிந்தட்டிக் டிவிஷன், இல்லைன்னா கால்குலேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இங்கே இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று சிந்தட்டிக் டிவிஷன், இல்லைன்னா கால்குலேட்டரை நமக்கு வந்து ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் கால்குலேட்டரை ஆன் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இந்த மோடில் தான் இருக்கும். நமக்கு வந்து ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் கால்குலேட்டரை ஆன் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இந்த மோடில் தான் சால்வ் பண்ணுறோம். டிகிரி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் டிகிரியில் 3% அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிற வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது அன்னோன்ஸ். ஆனால் நம்ம இங்கே வந்து டிகிரியை தான் அதை தான் சால்வ் பண்ணுறோம். டிகிரி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் டிகிரியில் 3% அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிற வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது அன்னோன்ஸ். ஆனால் நம்ம இங்கே வந்து டிகிரியை தான் அதாவது 0. ஸோ ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். சின்றது லாம்டா. ஸோ ஈக்குவல் டு பின்றது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து 0. ஸோ ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். சின்றது லாம்டா. ஸோ ஈக்குவல் டு பின்றது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னு அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா x1 minus 2ன்னு காட்டுது, x2 1ன்னு காட்டுது. திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னு அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா x1 minus 2ன்னு காட்டுது, x2 1ன்னு காட்டுது. ஐகன் வேல்யூ என்ன வந்தது? -2 1 1 1. ஸோ நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஐகன் வேல்யூ என்ன வந்தது? -2 1 1 1. ஸோ நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இதோடலாம் நம்ம வந்து எதால் சப்ராக்ட் பண்ணணும்? லாம்டாவால். மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். முதல்ல 0 இருந்தது. -λi into x is equal to 0. அப்போது டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதால் சப்ராக்ட் பண்ணணும்? லாம்டாவால். மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். முதல்ல 0 இருந்தது. -λi into x is equal to 0. அப்போது டயகனல் எலமெண்ட்ஸ் -1 0 minus lambda into x ஓட வேல்யூ x1 x2 x3 that is equal 0 minus lambda -1 1 -1 0 minus lambda into x ஓட வேல்யூ x1 x2 x3 that is equal 0 minus lambda -1 1 x3 equal to 0. அடுத்து இங்கே இந்த ரோ
மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் லாம்டா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0. அடுத்து இங்கே இந்த ரோ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் லாம்டா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போது இதில் இந்த லாம்டா வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூ மைனஸ் லாம்டா x3 ஈக்குவல் டு 0. ஐகன் வெக்டருக்கான இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போது இதில் இந்த லாம்டா வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூ மைனஸ் லாம்டா x3 ஈக்குவல் டு 0. ஐகன் வெக்டருக்கு அடுத்தது x1 மைனஸ் x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 0. x1 ப்ளஸ் 2x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அடுத்தது x1 மைனஸ் x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 0. x1 ப்ளஸ் 2x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். நான் என்ன பண்ணுறேன்னா x1 மறைச்சிக்கிட்டு வேல்யூஸை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு ஆர்டராகவே x1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன்னா x1 மறைச்சிக்கிட்டு வேல்யூஸை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு ஆர்டராகவே x1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸை ஃபஸ்ட் எழுதணும்னா 1 2 ஈக்குவல் டு x2 பை அப்போது இதை மறைச்சிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸை ஃபஸ்ட் எழுதணும்னா 1 2 ஈக்குவல் டு x2 பை அப்போது இதை மறைச்சிக்கணும். வேல்யூஸ் எல்லாம் நான் எக்ஸ்பாண்ட் பண்ணேன்னா எனக்கு x1 x2 x3 வேல்யூஸு கிடச்சிரும். ஸோ x1 பை ஸோ நம்ம வேல்யூஸை எழுதிட்டோம். இப்போது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எல்லாம் நான் எக்ஸ்பாண்ட் பண்ணேன்னா எனக்கு x1 x2 x3 வேல்யூஸு கிடச்சிரும். ஸோ x1 பை ஸோ நம்ம வேல்யூஸை எழுதிட்டோம். இப்போது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ that is equal to x3 by 2 2s are 4 minus 1 into minus of minus 1 into 2 வரும். அப்போ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2 that is equal to x3 by 2 2s are 4 minus 1 into minus of minus 1 into 2 வரும். அப்போ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2 x1 by minus 1 x2 by 1 plus x3 by 1. இப்போ இதையெல்லாம் காமனாக 3 இருக்கிறதுனால அதால் டிவைட் பண்ணிட்டோம்னா x1 by minus 1 x2 by 1 plus x3 by 1. இப்போ இதையெல்லாம் காமனாக 3 இருக்கிறதுனால அதால் டிவைட் பண்ணிட்டோம்னா கண்டுபிடிக்கணும். லாம்டாக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் x1 ப்ளஸ் x2 மைனஸ் 2ல் ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது லாம்டா ஈக்குவல் டு 1ல் கண்டுபிடிக்கணும். லாம்டாக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் x1 ப்ளஸ் x2 மைனஸ் 2ல் ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது லாம்டா ஈக்குவல் டு 1ல் நம்ம சால்வ் பண்ணோம். இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஈக்குவேஷனை நான் ஐகன் வெக்டரில் 3 காம்பனண்ட்டுமே 0ன்னு வரக்கூடாது. இதுக்கு ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சோன்னா எல்லாமே 0 0 0ன்னு வரும். ஐகன் வெக்டரில் 3 காம்பனண்ட்டுமே 0ன்னு வரக்கூடாது. இதுக்கு ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சோன்னா எல்லாமே 0 0 0ன்னு வரும். x2 ஈக்குவல் டு மைனஸ் x3ன்னு வரும். இப்போ இதிலிருந்து நான் 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஈக்குவேஷனில் எடுத்தாலும் x2 ஈக்குவல் டு மைனஸ் x3ன்னு வரும். இப்போ இதிலிருந்து நான் 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஈக்குவேஷனில் எடுத்தாலும் ஆப்ஷன்ஸ் தான், எதை வேணாலும் 0 எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது x2 0 எடுத்துக்கிட்டும் போடலாம், x3 0 எடுத்துக்கிட்டும் போடலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் தான், எதை வேணாலும் 0 எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது x2 0 எடுத்துக்கிட்டும் போடலாம், x3 0 எடுத்துக்கிட்டும் போடலாம். நமக்கு ஐகன் வெக்டர் எல்லாம் ஆர்த்தோகனல்ன்றதுனால இந்த கேஸில் எக்ஸ் தான் கெனானிக்கல் ஃபார்மை அப்டைன் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்,
நமக்கு ஐகன் வெக்டர் எல்லாம் ஆர்த்தகனல்ன்றதுனால இந்த கேஸில் எக்ஸ் தான் கெனானிக்கல் ஃபார்மை அப்டைன் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு 0 x2 x3 டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அது 0 வரும். என்ன மீனிங்கு, x1 x3 டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 0 x2 x3 டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அது 0 வரும். என்ன மீனிங்கு, x1 x3 டிரான்ஸ்போஸ் இஸ் அதே மாதிரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்றதுனால இதை சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூவை மைனஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்றதுனால இதை சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூவை மைனஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்துக்கும் 1 0ன்னு வரும். which is equal to c by to b by determinant of 1 minus 1 1 0 ன்னு வரும். which is equal to c by to b by determinant of 1 minus 1 1 which is equal to c by minus into minus plus side, so 1 of minus plus side, so plus 1, that is equal to b by 0 plus 1 which is equal to c by minus into minus plus side, so 1 of minus plus side, so plus 1, that is equal to b by 0 plus 1 x2 க்கு 0 minus 1 1 x3 eigen vectors are என்ன வருது, minus 1 1 1 x2 க்கு 0 minus 1 1 x3 eigen vectors are என்ன வருது, minus 1 1. இந்த ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டரை வச்சு கண்டுபிடிக்கணும். அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதை இந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு காலத்தை ஃபஸ்ட் ஐகன் வெக்டரை வச்சு கண்டுபிடிக்கணும். அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதை இந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு காலத்தை எழுதிக்கணும். அப்படி எழுதணும்னா மைனஸ் 1/√3 இங்கே மைனஸ் 1, அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை ஒவ்வொரு வெக்டர் கீழே எழுதிக்கணும். அப்படி எழுதணும்னா மைனஸ் 1/√3 இங்கே மைனஸ் 1, அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை ஒவ்வொரு வெக்டர் கீழே எழுதி, அப்புறம் மைனஸ் 1/√2 1/√2ன்னு வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண ஸ்கொயர் பண்ணால் 1 1 + 1 2, அப்போ 0/√2, அப்புறம் மைனஸ் 1/√2 1/√2ன்னு வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண ஸ்கொயர் பண்ணால் 1 1 + 1 2, அப்போ 0/√2 3 1/√3. இங்கே 1/√, இந்த அது எப்படி மாறும், மைனஸ் 1/√3 1/√3 1/√3. இங்கே 1/√, இந்த அது எப்படி மாறும், மைனஸ் 1/√3 1/√, என்னும் n டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, n எழுதும் பொழுது 2/√6 1/√6 1/√6ன்னு வரும். ஸோ நம்ம என்னும் n டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, n எழுதும் பொழுது 2/√6 1/√6 1/√6ன்னு வரும். ஸோ நம்ம எழுதிட்டோம். ஸோ n டிரான்ஸ்போஸ் an எழுதிட்டோம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி 1 1 0 -1 1 -1 0, அதுக்கப்புறம் n மேட்ரிக்ஸையும் எழுதிட்டோம். ஸோ n டிரான்ஸ்போஸ் an எழுதிட்டோம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி 1 1 0 -1 1 -1 0, அதுக்கப்புறம் n மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இது ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் கேட்டாங்கன்னா, இதை ஒரு வேரியபிளால் மல்டிப்ளை டயகனல் எலிமெண்ட்ஸில் நம்ம என்ன ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதான் இருக்கும். ஸோ இப்போ இது ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் கேட்டாங்கன்னா, இதை ஒரு வேரியபிளால் மல்டிப்ளை டயகனல் எலிமெண்ட்ஸில் நம்ம என்ன ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதான் இருக்கும். +y2² +y3², இதான் இதோட y1 y2 y3. இதை மல்டிப்ளை பண்ணால் we get -2y1² +y2² +y3².
இதான் இதோட y1 y2 y3 இதை மல்டிப்ளை பண்ணால் we get minus 2y1 square சரி வந்து indefinite. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். அப்படி இருந்தால் அதோட நேச்சர் வந்து indefinite. ஸோ நேச்சர் வந்து indefinite. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். அப்படி இருந்தால் அதோட நேச்சர் வந்து indefinite. ஸோ f of x is equal to x cube minus 8 by x minus that make f continuous on minus infinity infinity if f of x is equal to x cube minus 8 by x minus that make f continuous on minus infinity infinity. இதான் question. Find the values of a and b. That this is 2x minus a plus b if x greater than or equal to 3. இதான் question. Find the values of a and b. That this is 2x minus a plus b if x greater than or equal to 3. 2. எப்போ if 2 less than or equal to x less than 3 and in the எப்போ when x is less than 2. இதே ax square minus bx plus 2 எப்போ if 2 less than or equal to x less than 3 and in the எப்போ when x is less than 2. இதே ax square minus bx plus 1 இப்போ நம்ம பார்க்கலாம். since f is continuous for all values of x அதான் அங்கே கொடுத்துருக்கு. எனக்கு இந்த a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். since f is continuous for all values of x அதான் அங்கே கொடுத்துருக்கு. எனக்கு இந்த a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி போடுறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரையும் இந்த 2ன்றது வந்து x is equal to 2 and x is equal to 3லையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரையும் இந்த 2ன்றது வந்து x is equal to 2 and x is equal to 3லையும் 3க்கு முன்னாடி வரையும் ஃபங்க்ஷன் இந்த வேல்யூவை எடுக்கும். 3லிருந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ 3ல் ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ எடுக்குது. அகெயின் 3லிருந்து 3க்கு முன்னாடி வரையும் ஃபங்க்ஷன் இந்த வேல்யூவை எடுக்கும். 3லிருந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ 3ல் ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ எடுக்குது. அகெயின் 3லிருந்து கண்டினியூட்டியில் அந்த பாயிண்டில் அது கண்டினியூட்டியாக இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரெண்டு பக்கமும் அப்ரோச் பண்ணாலும் இதோட வேல்யூ சேமாக இருக்கும். அதான் பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டியோட டெஃபினிஷன். டிஸ்கண்டினியூட்டியில் அந்த பாயிண்டில் அது கண்டினியூட்டியாக இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரெண்டு பக்கமும் அப்ரோச் பண்ணாலும் இதோட வேல்யூ சேமாக இருக்கும். அதான் பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டியோட டெஃபினிஷன். டிஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோம்னா a and b வேல்யூ கிடைக்கும். அதான் இந்த சம் பண்ணோம்னா we get one equation. சிமிலர்லி 3க்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சு வில் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோம்னா a and b வேல்யூ கிடைக்கும். அதான் இந்த சம் பண்ணோம்னா we get one equation. சிமிலர்லி 3க்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சு வில் ஈக்குவேட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் x cube minus 8 by x minus 2. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் x cube minus 8 by x minus 2. 2 minus 2 0. அப்போது நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 8 minus 8 0. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 minus 2 0. அப்போது நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 8 minus 8 0. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன a minus b into a square plus ab plus b square. ஸோ எழுதிக்கலாம். அப்போ a cube minus b cube ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். a cube minus b cubeக்கு ஃபார்முலா என்ன a minus b into a square plus ab plus b square. ஸோ எழுதிக்கலாம். அப்போ a cube minus b cube ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். a cube minus b cubeக்கு plus ab அப்போ 2x plus b ஸ்கொயருக்கு பதிலாக 4 by எப்படி எழுதிக்கலாம் x minus 2 அதாவது a minus b into a ஸ்கொயருக்கு பதிலாக x ஸ்கொயர் plus ab அப்போ 2x plus b ஸ்கொயருக்கு பதிலாக 4
by எப்படி எழுதிக்கலாம் x minus 2 அதாவது a minus b into a square பதிலா x square that is equal to 2. So limit extends to 2 minus of f of x ஓட value 12 கண்டுபிடிச்சிட்டோம். 2 square 4 plus 2 2s are 4 plus இந்த 4 அப்படியே வரும் that is equal to 2. So limit extends to 2 minus of f of x ஓட value 12 கண்டுபிடிச்சிட்டோம். 2 square 4 plus 2 2s are 4 plus இந்த 4 அப்படியே வரும். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் எழுதிப்போம். அப்போ எப்படி வரும் limit extends to 2 plus of ax. இப்போ இதில் 2 ப்ளஸில் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும் எக்ஸுக்கு பதிலாக முதல்ல இந்த ஃபங்க்ஷன் எழுதிப்போம். அப்போ எப்படி வரும் limit extends to 2 plus of ax. இப்போ இதில் 2 ப்ளஸில் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும் எக்ஸுக்கு பதிலாக x is equal to 2லையும் கண்டினியூஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கும். எப்படி எழுதிக்கலாம் ரெண்டும் ஈக்குவல் when x is continuous throughout the number line. அதனால் பர்டிகுலராக x is equal to 2லையும் கண்டினியூஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கும். எப்படி எழுதிக்கலாம் ரெண்டும் ஈக்குவல் when x is continuous throughout the number line. அதனால் பர்டிகுலர் that is equal to 5. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ இதே மாதிரி 2வால் டிவைட் பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. அப்போ 2a minus b that is equal to 5. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ இதே மாதிரி 2வால் டிவைட் பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. அப்போ 2a minus b 3க்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக limit extends to 3 minus of f of x is equal to 3 minusனா இப்போ இந்த 3க்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக limit extends to 3 minus of f of x is equal to 3 minusனா இப்போ இந்த limit extends to 3 plus of f of x that is equal to இங்கே limit 9a minus 3b plus 2ன்னு வரும். இப்போ அடுத்தது இது கண்டுபிடிப்போம் limit extends to 3 plus of f of x that is equal to இங்கே limit 9a minus 3b plus 2ன்னு வரும். இப்போ அடுத்தது இது கண்டுபிடிப்போம் limit to 6 minus a plus b. இப்போ இந்த a இங்கே 2 are equal. அப்போ எப்படி எழுதிக்கலாம் 9a minus 3b plus 2 equal to 6 minus a plus b. இப்போ இந்த a இங்கே 2 are equal. அப்போ எப்படி எழுதிக்கலாம் 9a minus 3b plus 2 equal that is equal to 2. இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் 2வால் டிவைட் பண்ணுறேன் பண்ணால் 5a minus 2b that is equal to 2. இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் 2வால் டிவைட் பண்ணுறேன் பண்ணால் 5a minus 2b செகண்ட் ஈக்குவேஷன் போட்டோம்னா இப்போது 2a இதை 2வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 1 into 2a minus செகண்ட் ஈக்குவேஷன் போட்டோம்னா இப்போது 2a இதை 2வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 1 into 2a மைனஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து -8. இப்போ அடுத்தது இந்த ஏவோட வேல்யூ -2 8 வரும். this implies that a is equal to -8. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து -8. இப்போ அடுத்தது இந்த ஏவோட வேல்யூ -2 8 வரும். this implies that a is equal to -8. ஸோ ஏவோட 16 ஆகிடும். that is equal to 21. இப்போது -b is equal to இப்போது ஏக்கு பதிலாக -8 போட்டால் -16. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது +16 ஆகிடும். that is equal to 21. இப்போது -b is equal to இப்போது ஏக்கு பதிலாக -8 போட்டால் -16. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது +11a 2 find dy by dx if y is equal to x square. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 11a 2 find dy by dx if y is equal to x square. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். x into x square plus 1 whole power 4. If y is equal to x square into e power 2x into x square plus 1 whole power 4. If y is equal to x square
into e power 2 அதுக்கான ஃபார்முலா if u v and w are all functions of x. இது மூணு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம வந்து ப்ராடக்ட் ரூலை எழுதுவோம். அதுக்கான ஃபார்முலா if u v and w are all functions of x. இது மூணு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம வந்து ப்ராடக்ட் ரூலை எழுதுவோம். u into d by dx of v plus d by dx of w plus u into w into d by dx of v plus d by dx of w plus u into w derivative of the product of three function. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதே மாதிரி வைஸ் வெர்ஸா பண்ணோம்னா we get the derivative of the product of three function. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதே மாதிரி வைஸ் வெர்ஸா பண்ணோம்னா we get the ஃபஸ்ட்டையும் தேர்டையும் அப்படியே வச்சுப்போம். x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole power 4. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி எழுதிட்டோம். இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டையும் தேர்டையும் அப்படியே வச்சுப்போம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole power 4. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி எழுதிட்டோம். இப்போ அடுத்தது இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் வச்சுப்போம். e power 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 whole power 4 இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் வச்சுப்போம். e power 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 whole power 4. நம்ம ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 whole power 3ன்னு வரும். அப்புறம் உள்ள நம்ம ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 whole power 3ன்னு வரும். அப்புறம் உள்ள இப்போ 2e power 2x ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கணும். டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா ae power ax. அப்போ இது எப்படி மாறும்? ஏக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது, அப்போ 2e power 2x ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கணும். டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா ae power ax. அப்போ இது எப்படி மாறும்? ஏக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது. அதே மாதிரி e power 2xும் காமனாக இருக்குது. அப்புறம் இந்த பவரில் சிம்பிளிஃபை பண்ணால் we get the result. பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 2x காமனாக இருக்குது. அதே மாதிரி e power 2xும் காமனாக இருக்குது. அப்புறம் இந்த பவரில் சிம்பிளிஃபை பண்ணால் we get the result. பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 2x காமனாக இருக்குது வரும், ஏன்னா க்யூபு தான் வெளியே எடுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா அதே இந்த 2 கூட வெளியே எடுத்துரும், அப்போ எக்ஸ் இருக்கும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும், ஏன்னா க்யூபு தான் வெளியே எடுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா அதே இந்த 2 கூட வெளியே எடுத்துரும், அப்போ எக்ஸ் இருக்கும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இதை ஃபர்தராக ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole cube. இதை 4x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இதை ஃபர்தராக ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole cube. இதை 4x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட எக்ஸ் க்யூப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட எக்ஸ் க்யூப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் equal to y power x. Prove that dy by dx is equal to y into y. அடுத்து 12a 3. If x power y equal to y power x, prove that dy by dx is equal to y into y. அடுத்து 12a 3. If x power y equal. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். if y power x is equal to x power y, then find y dash. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். if y power x is equal to x power y, then find y dash. அப்படி எடுத்தால் இது எப்படி வரும்?
log of y power x நமக்கு தெரியும் ரெண்டு பக்கமும் log எடுக்கிறேன் take log on both side அப்படி எடுத்தா இது எப்படி வரும் log of y power x நமக்கு தெரியும் ரெண்டு பக்கமும் log எடுக்கிறேன் take log on both side equation 1 differentiate with respect to x பண்ணோம்னா y வரும் I can write that as y log x இது equation 1 ன்னு வெச்சுப்போம் equation 1 differentiate with respect to x பண்ணோம்னா y வரும் I can write that as y log x இது equation 1 ன்னு வெச்சுப்போம் x plus log x அப்படியே வெச்சிக்கிறோம் y differentiate with respect which is equal to y அப்படியே வெச்சிக்கிட்டு log x differentiate பண்ணா 1 by x plus log x அப்படியே வெச்சிக்கிறோம் y differentiate with respect which is equal to y அப்படியே வெச்சிக்கிட்டு log x differentiate பண்ணா 1 by வரும் so from this dy by dx is equal to y by x minus log y whole log x dy by dx this is equal to y by x minus log y வரும் so from this dy by dx is equal to y by x minus log y whole log x dy by dx this is equal to y by x minus log y b1 show that sin x into 1 plus cos x is maximum பண்ணி மார்க் பண்ணுங்க thank you for watching அடுத்தது 12 ல b1 show that sin x into 1 plus cos x is maximum பண்ணி மார்க் பண்ணுங்க thank you for watching அடுத்தது 12 ல ஆன்சர் ஓடியே क्वेश्चन கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா x is equal to pi by 3 ல இந்த is maximum then x is equal to pi by 3 ஆக்சுவலா இந்த क्वेश्चनல ஆன்சர் ஓடியே क्वेश्चन கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா x is equal to pi by 3 ல இந்த is maximum then x is equal to pi by 3 ஆக்சுவலா இந்த क्वेश्चनல நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் தான் நம்ம இங்க அப்ளை பண்றோம் அப்போ இதோட டெரிவேட்டிவ் எனக்கு தேவை so f of x is equal to sin x into 1 plus cos x நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் தான் நம்ம இங்க அப்ளை பண்றோம் அப்போ இதோட டெரிவேட்டிவ் எனக்கு தேவை so f of x is equal to sin x into 1 plus cos x is 1 plus cos x அப்படியே வெச்சிக்கிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x இதோட ப்ரொசீஜர் 1 plus cos x இத டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x ன்னு வரும் plus 1 plus cos x அப்படியே வெச்சிக்கிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x இதோட ப்ரொசீஜர் 1 plus cos x இத டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x ன்னு வரும் plus வந்து சொல்லுவோம் சோ அப்போ எனக்கு f dash of x is equal to 0 போட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதோட சைனை பொறுத்து இத மேக்ஸिमम மினிமமான்னு நம்ம வந்து சொல்லுவோம் சோ அப்போ எனக்கு f dash of x is equal to 0 போட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதோட சைனை பொறுத்து இத மேக்ஸिमम மினிமமான்னு நம்ம ஈக்குவேஷன் 1 ஆ வெச்சிக்கிறேன் இப்போ இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுவோம் இப்போ எனக்கு ஸ்கொயர் x plus cos x into 1 plus cos x ன்னு எழுதிக்கிறேன் இது ஈக்குவேஷன் 1 ஆ வெச்சிக்கிறேன் இப்போ இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுவோம் இப்போ எனக்கு ஸ்கொயர் x plus cos x into 1 plus cos x ன்னு எழுதிக்கிறேன் இது theta equal to 1 minus cos square theta ன்னு எழுதலாம் அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் minus of 1 minus sin square theta plus cos square theta equal to 1 from that sin square theta equal to 1 minus cos square theta ன்னு எழுதலாம் அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் minus of 1 minus sin square theta plus cos square theta equal to 1 from that sin square cos x இப்போ ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா 1 plus cos x காமனா இருக்கு சோ அதனால நான் அத வெளிய 1 minus cos x into 1 plus cos x plus cos x into 1 plus cos x இப்போ ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா 1 plus cos x காமனா இருக்கு சோ அதனால நான் அத வெளிய 1 minus cos x into 1 plus cos x plus cos x into 1 plus cos x plus cos x ன்னு வரும் இப்போ இத எப்படி ஃபர்தரா எழுதலாம்னு பாருங்க this is equal to -1 ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணா -1 plus cos x plus cos x ன்னு வரும் இப்போ இத எப்படி ஃபர்தரா எழுதலாம்னு பாருங்க this is equal to -1 ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணா -1 நான் ஆல்ரெடி சொன்னேன் f dash of x வந்து நம்ம வந்து equal to 0 போட்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு
1 plus cos x into minus 1 plus 2 cos x. நான் ஆல்ரெடி சொன்னேன் f dash of x வந்து நம்ம வந்து equal to 0 போட்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு. 1 plus cos x into minus 1 plus 2 cos x. 1 plus cos x is equal to 0 or minus 1 plus 2 cos. This implies that either இந்த term 0 இருக்கணும் இல்லைனா இந்த term 0 இருக்கணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1 plus cos x is equal to 0 or minus 1 plus 2 cos. This implies that either இந்த term 0 இருக்கணும் இல்லைனா இந்த term 0 இருக்கணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? cos pi ஓட வேல்யூ minus 1. So cos pi or இங்கே cos x 1 by 2. So this implies that cos x is equal to cos எப்போ வந்து minus 1ல வரும்? cos pi ஓட வேல்யூ minus 1. So cos pi or இங்கே cos x 1 by 2. So this implies that cos x is equal to cos எப்போ வந்து minus 1ல வரும்? Means x is equal to pi and x is equal to pi by 3. இப்போ இது r x is equal to pi by 3. So நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். x is equal to pi and x is equal to pi by 3. இப்போ இது r x is equal to pi by 3. So நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணா f double dash of x is equal to முதல்ல பவரை பண்ணுவோம். பண்ணா இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f double dash of x கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு 1 with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணா f double dash of x is equal to முதல்ல பவரை பண்ணுவோம். பண்ணா இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f double dash of x கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு 1 பாயிண்டில் இதோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ f double dash of pi ஃபஸ்ட் 1 plus cos x into cos x பண்ணால் minus sin x. இப்போ நமக்கு இந்த பாயிண்டில் இதோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ f double dash of pi first 1 plus cos x into cos x பண்ணால் minus sin x. இப்போ நமக்கு இந்த 0ன்னா further investigation needed. ஸோ அதனால் இப்போ இந்த பாயிண்ட்டை பற்றி ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். ஸோ that is equal to 0. when f double dash of x is equal to 0ன்னா further investigation needed. ஸோ அதனால் இப்போ இந்த பாயிண்ட்டை பற்றி ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். ஸோ that is equal to 0. when f double dash of x is equal வரும், இங்கே மைனஸ் sin pi by 3 into 1 plus cos pi by 3 cos xன்னு வரும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? minus 3 sin pi by 3 cos pi by 3 வரும். இங்கே மைனஸ் sin pi by 3 into 1 plus cos pi by 3 cos xன்னு வரும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? minus 3 sin pi by 3 cos pi by 3. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். minus 3 root 3 by 4ன்னு வரும். இங்கே root 3 by 2 into 1 plus 1 by 2. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். minus 3 root 3 by 4ன்னு வரும். இங்கே root 3 by 2 into 1 plus 1 by 2. இப்போ இதை நமக்கு தெரியும் f double dash of x less than 0ன்னா அந்த பாயிண்ட்னு வரும். or I can write simply minus 3 root 3 by 2. so which is less than 0. நமக்கு தெரியும் f double dash of x less than 0ன்னா அந்த பாயிண்ட்னு வரும். or I can write simply minus 3 root 3 by 2. so which is less than 0. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஒருவேளை மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஒருவேளை மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். 40 feet. Find its dimension so that the greatest amount of light may be surmounted by a semicircle. If the perimeter is 40 feet, find its dimension so that the greatest amount of light may be surmounted by a semicircle. If the perimeter is so that the greatest amount of light may be admitted. If the perimeter is 40 feet, find its dimension so that the greatest amount of light may be admitted. If the perimeter is 40 feet, find its dimension. இப்போ இதோட பெரிமீட்டர் மொத்தம் சேர்த்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 40 feet. சரி, this is the window surmounted by semicircle.
இப்போ இதோட பெரிமீட்டர் மொத்தம் சேர்த்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 40 feet. சரி, this is the window surmounted by semicircle. இப்போ இது எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸும் எக்ஸ் இருக்கும். அப்போ ரெக்டாங்கிளோட லென்த் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிளோட ரேடியஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸும் எக்ஸ் இருக்கும். அப்போ ரெக்டாங்கிளோட லென்த் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிளோட ரேடியஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட பெரிமீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ the perimeter of the length என்ன ஆகிடும் 2xன்னு வந்துடும். let the height be y. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட பெரிமீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ the perimeter of the length என்ன ஆகிடும் 2xன்னு வந்துடும். let the height be y. perimeter of rectangle. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லென்த் 2x, அப்புறம் ஆஃப் த சர்க்கிள்னா இட் இஸ் பை ஆர். இங்கே ரேடியஸ் வந்து எக்ஸ்ன்றதுனால பை எக்ஸ் வரும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லென்த் 2x, அப்புறம் ஆஃப் த சர்க்கிள்னா இட் இஸ் பை ஆர். இங்கே ரேடியஸ் வந்து எக்ஸ்ன்றதுனால பை எக்ஸ் வரும். 40 இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் பை எக்ஸ் போகிறேன். அதனால் இதிலிருந்து ஒய்யோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ 2y இஸ் ஈக்குவல் டு 40. இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் பை எக்ஸ் போகிறேன். அதனால் இதிலிருந்து ஒய்யோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ 2y இஸ் ஈக்குவல் டு சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு y. ஸோ இப்போ இந்த ஏரியாவை தான் ஐ வாண்ட் டு மேக்ஸிமைஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ 2x இன்ட்டு y. ஸோ இப்போ இந்த ஏரியாவை தான் ஐ வாண்ட் டு மேக்ஸிமைஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ 2x நினைக்கிறேன். இது எப்படி எழுதிக்கலாம், half இன்ட்டு பை எக்ஸ் ஸ்கொயர் நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும். இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2yயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இது எப்படி எழுதிக்கலாம், half இன்ட்டு பை எக்ஸ் ஸ்கொயர் நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும். இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2yயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 40x மைனஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர்னா this is equal to half into pi x square plus 40x minus pi x squared minus 2x square na this is equal to half into pi x square plus so a இதை டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணால் மைனஸ் ஹாஃப் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ ஏ இதை டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணால் மைனஸ் ஹாஃப் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் 2x ஸ்கொயர். இங்கே மைனஸ் 4x. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹாஃப் இன்ட்டு 2 பை எக்ஸ்னு வரும். அப்போ அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் 4x. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹாஃப் இன்ட்டு 2 பை எக்ஸ்னு வரும். அப்போ அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அந்த பக்கம் போயிடும். ரெண்டுத்துலையும் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால நான் எப்படி எழுதிக்கிறேன்னா பை ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். இதை ஈக்குவல் டு 0 போட்டோன்னா 40 ஈக்குவல் டு இது இந்த டேர்ம் அந்த பக்கம் போயிடும். ரெண்டுத்துலையும் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால நான் எப்படி எழுதிக்கிறேன்னா பை ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். இதை ஈக்குவல் டு 0 போட்டோன்னா 40 ஈக்குவல் டு இது இந்த டேர்ம் டி ஸ்கொயர் ஏ பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆகிடும். இப்போ மைனஸ் செகண்ட் டெரிவேட்டிவில் தான் அதுக்கு தெரியும். அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் டெரிவேட்டிவை கண்டுபிடிக்கிறேன். டி ஸ்கொயர் ஏ பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆகிடும். இப்போ மைனஸ் செகண்ட் டெரிவேட்டிவில் தான் அதுக்கு தெரியும். அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் டெரிவேட்டிவை கண்டுபிடிக்கிறேன். அந்த பாயிண்ட்டு அது மேக்ஸிமம். ஸோ அந்த பாயிண்டில் இது வந்து என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ வரும் இது லெஸ் தென் 0ன்னா நமக்கு தெரியும் செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென் 0ன்னா அந்த பாயிண்ட்டு அது மேக்ஸிமம். ஸோ அந்த பாயிண்டில் இது வந்து என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும்.
ஸோ வரும். இது லெஸ் தென் ஜீரோன்னா நமக்கு தெரியும் செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென் ஜீரோன்னா ஸோ இது எக்ஸு அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2y இஸ் ஈக்குவல் டு 40 நான் வந்து ஒய்யும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸில் போட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எக்ஸு அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2y இஸ் ஈக்குவல் டு 40 நான் வந்து ஒய்யும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸில் போட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 40 பை பை ப்ளஸ் 4. இப்போ பை ப்ளஸ் 4 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ இதால் ஈக்குவல் டு 40 மைனஸ் பை ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 40 பை பை ப்ளஸ் 4. இப்போ பை ப்ளஸ் 4 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ இதால் ஈக்குவல் டு 40 மைனஸ் பை ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ஆர் 80. அப்போ மைனஸ் 18 வரும். ஹோல் திங் டிவைடட் பை பை ப்ளஸ் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 40ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ் 40 பை 42 ஆர் 80. அப்போ மைனஸ் 18 வரும். ஹோல் திங் டிவைடட் பை பை ப்ளஸ் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 40ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ் 40 பை 42 லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 40 பை பை ப்ளஸ் 4. பார்த்தீங்கன்னா லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 40 பை பை ப்ளஸ் 4. பார்த்தீங்கன்னா த ஹைட் ஆஃப் தி ரெக்டாங்கிள். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான அட்மிட் த லைட் when the radius of the semicircle is equal to the height of the rectangle. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான அட்மிட் த லைட் when the radius of the semicircle is equal to e power x sin y and that f is a function of u and v. The transformation u is equal to e power x cos y and v is equal to e power x sin y and that f is a function of u and v. The transformation u is equal to e power x cos y and v is அடுத்து 13ல இதான் கொடுத்திருக்கிற question given dou square f by dou u square plus dou square f by dou v square. அடுத்து 13ல இதான் கொடுத்திருக்கிற question given dou square f by dou u square plus dou square f by dou v square. Square f by dou x square plus dou square f by dou y square is equal to u and v and also of x and y. Prove that dou square f by dou x square plus dou square f by dou y square is equal to u and v and also of x and y. Prove that dou square question என்ன கொடுத்திருக்காங்கன்னா u is equal to e power x cos y கேட்டிருக்கிற question. இதை எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு question என்ன கொடுத்திருக்காங்கன்னா u is equal to e power x cos y கேட்டிருக்கிற question. இதை எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பண்ணலாம் டைரெக்டாக ஃபார்முலாவை எழுதலாம். ஃபார்முலா எப்படி எழுதணும்னா இங்கேருந்து இந்த டெரிவேட்டிவ் எனக்கு v is a function of xy இதான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் டைரெக்டாக ஃபார்முலாவை எழுதலாம். ஃபார்முலா எப்படி எழுதணும்னா இங்கேருந்து இந்த டெரிவேட்டிவ் எனக்கு v is a function of xy இதான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம முதல்ல என்ன dou f by dou x எப்படி எழுதுன்னு பார்ப்போம் இந்த ஃபார்முலா வச்சுட்டு. ஸோ dou f by dou x into dou v by dou x. சிமிலர்லி yக்கும் அதே மாதிரி தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போது dou f by dou x எப்படி எழுதுன்னு பார்ப்போம் இந்த ஃபார்முலா வச்சுட்டு. ஸோ dou f by dou x into dou v by dou x. சிமிலர்லி yக்கும் அதே மாதிரி தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போது ரெஸ்பெக்ட் டு எக்ஸை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் வரும். ஸோ அதனால் e power x இப்போ இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். dou u by dou x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் வரும். ஸோ அதனால் e power x இப்போ இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். dou u by dou x வித் எழுதிக்கலான்னு பாருங்கள். ஐ கேன் ரைட் திஸ் as e power x cos y into dou f தான். ஸோ அதனால் இது e power x into sin yன்னு வரும். இப்போது இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். ஐ கேன் ரைட் திஸ் as e power x cos y into dou f தான். ஸோ அதனால் இது e power x into sin yன்னு வரும்.
இப்போது இதை எப்படி u ப்ளஸ் e power x sin y இன்ட்டு டோ பை டோ வி ஆஃப் இதை எப்படி எழுதிக்கலாம் ஃபர்தராக இங்கே e power x cos y இன்ட்டு டோ பை டோ u ப்ளஸ் e power x sin y இன்ட்டு டோ பை டோ வி ஆஃப் இதை எப்படி எழுதிக்கலாம் ஃபர்தராக இங்கே e power x cos y இன்ட்டு டோ பை டோ வி இதை கண்டுபிடிச்சிட்டோம். டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு டோ பை டோ யூ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இன்ட்டு டோ பை டோ வி இதை கண்டுபிடிச்சிட்டோம். டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு டோ பை டோ யூ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இன்ட்டு எக்ஸ். இப்போ டோ பை டோ எக்ஸ் தான் இங்கே நம்ம எழுதுகிறோம். என்னது திஸ் இஸ் ஈக்குவல் டு டோ எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு மீனிங் என்ன டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ். இப்போ டோ பை டோ எக்ஸ் தான் இங்கே நம்ம எழுதுகிறோம். என்னது திஸ் இஸ் ஈக்குவல் டு டோ எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு மீனிங் என்ன டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் டோ எஃப் பை டோ யூ ஆஃப் இதை இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம். டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் டோ எஃப் பை டோ யூ ஆஃப் இதை இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம். டோ எஃப் பை டோ எக்ஸ் நாம இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அதே மாதிரி இந்த டேர்மை இதால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அதே மாதிரி இந்த டேர்மை இதால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி டோ எக்ஸ் ப்ளஸ் இப்போ இ டேர்மால் இ பவர் 2x இன்ட்டு அகெயின் சைன் ஒய் காஸ் ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி டோ எக்ஸ் ப்ளஸ் இப்போ இ டேர்மால் இ பவர் 2x இன்ட்டு அகெயின் சைன் ஒய் காஸ் ஒய் இன்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வி கெட் ரிசல்ட். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே இங்கே எழுதி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். சிமிலர்லி இதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வி கெட் ரிசல்ட். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே இங்கே எழுதி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். சிமிலர்லி இதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கண்டுபிடிச்சு எஃப் பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இதை பார்ஷியலாக டோ வி இன்ட்டு டோ வி பை டோ ஒய். திஸ் இஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இதை பார்ஷியலாக டோ வி இன்ட்டு டோ வி பை டோ ஒய். திஸ் இஸ் ஈக்குவல் டு டோ எப்படி வரும் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய். ஸோ அடுத்தது இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் இன்ட்டு டோ வி ஒய் டோ ஒய் சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். இப்போ எப்படி வரும் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய். ஸோ அடுத்தது இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் இன்ட்டு டோ வி ஒய் டோ ஒய் சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். இப்போ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இன்ட்டு டோ யூ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் இன்ட்டு டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு minus e power x sin y into dou by dou u minus e power x sin y into dou by dou u plus e power y of dou f by dou y. இப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் dou by dou y minus e power x sin y into dou by dou u plus e power y of dou f by dou y. இப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் dou by dou y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் இந்த டேர்மையும் பண்ணுறேன் டோ எஃப் பை டோ யூ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ வி. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் இந்த டேர்மையும் பண்ணுறேன் டோ எஃப் பை டோ யூ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ வி இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் e power 2x into cos y sin x into e power minus into minus e power 2x into cos y sin x. இப்போ இந்த டேர்மால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்
இப்போ இது மைனஸ் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ டோ வி ப்ளஸ் இப்போ இந்த டேர்மால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இது மைனஸ் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ டோ வி ப்ளஸ் y இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர் வரும் ப்ளஸ் e பவர் 2x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் y இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர் வரும் ப்ளஸ் e பவர் 2x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏற்ற மாதிரி தான் இதை மாற்றணும். e பவர் x காஸ் y யூன்னு எழுதலாம். அப்போ e பவர் 2r ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை மாற்றணும். e பவர் x காஸ் y யூன்னு எழுதலாம். அப்போ e பவர் 2r ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம ப்ராப்ளம் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கெட் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், அதாவது வி ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர்னு இது ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கெட் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், அதாவது வி ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர்னு இது ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் ஸ்கொயர்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா ரிசல்ட்டு ப்ளஸ் யூ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா ரிசல்ட்டு ப்ளஸ் யூ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி. A2 expand e power x log of 1 மற்ற கொஸ்டினை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். A2 expand e power x log of 1 மற்ற கொஸ்டினை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா e power x log of 1 plus y at the origin. நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா e power x log of 1 plus y at the origin. ப்ராப்ளம் நமக்கு தெரியும், தி டெய்லர் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நான் கொடுத்து அல்ஜிபிரிக் சீரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் x and yல. இதை நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் நமக்கு தெரியும், தி டெய்லர் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நான் கொடுத்து அல்ஜிபிரிக் சீரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் x and yல. இதை நமக்கு கொடுத்துருக்கிற fy ஆஃப் ab ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x minus a into fx of ab plus y minus b into fy of ab plus 1/2 factorial into x minus a into fx of ab plus y minus b into f double y of ab எழுதலாம் plus third expansion fxy of ab plus y minus b the whole squared into f double y of ab எழுதலாம் plus third expansion fxy of ab plus y minus b the whole squared into x minus a into y minus b the whole square into fx minus b into f double xy of ab plus 3 into x minus a into y minus b the whole square into fx minus b into f double xy of ab plus 3 into அதோட நிறுத்திக்கிட்டா போதும். சம்டைம் கொஸ்டினில் செகண்ட் ஆர்டர் வரையும் கேட்பாங்க, அப்போது எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா அப் டு தேர்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணிவிட்டு அதோட நிறுத்திக்கிட்டா போதும். சம்டைம் கொஸ்டினில் செகண்ட் ஆர்டர் வரையும் கேட்பாங்க, அப்போது எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா அப் டு தேர்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும் a, bயில் வேல்யூ என்னன்னு. fyன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன், பார்ஷியலி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x, அப்புறம் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும் a, bயில் வேல்யூ என்னன்னு. fyன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன், பார்ஷியலி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x, அப்புறம் அந்த பாயிண்ட்டை இது எய்தா fx கண்டுபிடிச்சிட்டு, அதாவது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ்னா 2 டெரிவேட்டிவ் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x,
fxyனா இது எய்தா fx கண்டுபிடிச்சிட்டு அதாவது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ்னா 2 டெரிவேட்டிவ் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். fxyனா இங்கே போடும்போது தெரிஞ்சுக்கலாம். f of x, y இதுதான் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. சிமிலர்லி இந்த டேர்ம் எல்லாம் இப்போ அதை இங்கே போடும்போது தெரிஞ்சுக்கலாம். f of x, y இதுதான் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. சிமிலர்லி இந்த டேர்ம் எல்லாம் இப்போ அது y அப்படியே இருக்கும். e பவர் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது கூட இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். அப்போ log of 1 plus y அப்படியே இருக்கும். e பவர் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது கூட இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். அப்போ log of 1 plus 0 இதோட வேல்யூ 1ன்னு வரும் இன்ட்டு log 1. log 1ஓட வேல்யூ வந்து log of 1 plus 0 which is equal to e power 0 1. இங்கே log of 1 plus 0 இதோட வேல்யூ 1ன்னு வரும் இன்ட்டு log 1. log 1ஓட வேல்யூ வந்து log of 1 plus 0 which is equal to e power 0 1. இங்கே log of 1 x பண்ணால் e power x தான். ஸோ log of 1 plus y அப்படியே வரும். ஸோ f double x of 0 பார்ஷியலாக பண்ணணும். நமக்கு தெரியும் இது இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். e power x வித் ரெஸ்பெக்ட் x பண்ணால் e power x தான். ஸோ log of 1 plus y அப்படியே வரும். ஸோ f double x of 0 பார்ஷியலாக பண்ணணும். நமக்கு தெரியும் இது இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். e power x வித் ரெஸ்பெக்ட்லாம் e power x into log of 1 plus y. ஸோ f triple x of 0, 0 is equal f triple x. இதே டெரிவேட்டிவ் தான் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால் என்ன எழுதிக்கலாம் e power x into log of 1 plus y. ஸோ f triple x of 0, 0 is equal f triple x. இதே டெரிவேட்டிவ் தான் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால் என்ன எழுதி e power x அப்படியே இருக்கும். log of 1 plus y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by சிமிலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுவோம். ஸோ fy is equal to e power x அப்படியே இருக்கும். log of 1 plus y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by சிமிலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுவோம். ஸோ fy is equal to இப்போ இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு e power x. இப்போ இதை 1 into 1 which is equal to 1. ஸோ அடுத்தது f double y. இப்போ இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு e power x. இப்போ இதை 1 into 1 which is equal to 1. ஸோ அடுத்தது f double y minus of 1 by 1 plus y the whole square. ஸோ it is y whole power minus 2ன்னு வரும். ஸோ or I can write this as minus of 1 by 1 plus y the whole square. ஸோ it is y whole power minus 2ன்னு வரும். ஸோ or I can write this as minus 0 வேல்யூ வந்து 1, இது minus 1. ஸோ take the product, you get minus 1 by 1 plus 0 the whole square which is equal to minus 1. ஏன் e power 0 வேல்யூ வந்து 1, இது minus 1. ஸோ take the product, you get minus 1 by 1 plus 0 the whole square which is equal to minus 1. ஏன் e power 1 plus y whole power minus 3 வரும். அப்போ y பண்ணால் minus 2 into minus 1 that is 2 ஆகிடும் into 1 plus y whole power minus 3 வரும். அப்போ y பண்ணால் minus 2 into minus 1 that is 2 ஆகிடும் in again this is equal to 2ன்னு வரும். ஏன் இதோட வேல்யூ 1, இங்கே இதோட வேல்யூ 2 into e power 0 into 2 by 1 plus 0 the whole cube. again this is equal to 2ன்னு வரும். ஏன் இதோட வேல்யூ 1, இங்கே இதோட வேல்யூ 2 into e power 0 into 2 by 1 plus 0 the whole cube. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். கூட இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். fxy is equal to இதை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். கூட இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். fxy is equal to இதை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணால் we will get e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். இந்த டேர்ம் அப்படியே வரும் 1. அடுத்தது f double xy இதையே again with respect to x பண்ணுங்க பண்ணால் we will get
e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். இந்த டேர்ம் அப்படியே வரும் 1. அடுத்தது f டபுள் எக்ஸ் ஒய், இதையே அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. fx டபுள் y இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ்க்கு e பவர் எக்ஸ் அப்படியே வரும். இந்த டேர்ம் -1 x டபுள் y பண்ணும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். பண்ணால் fx டபுள் y இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ்க்கு e பவர் எக்ஸ் அப்படியே வரும். இந்த டேர்ம் -1 x டபுள் y பண்ணும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். பண்ணால் ஃபார்முலா இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f ஆஃப் எக்ஸ் கமா y இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வரும். ஸோ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபார்முலா இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f ஆஃப் எக்ஸ் கமா y இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வரும். ஸோ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இது 1 இன்ட்டு x மைனஸ் 0 fx ஆஃப் a கமா b fx ஆஃப் a ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 ஆகிடும். அப்போ 1/1 1 1 இன்ட்டு x minus 0 fx of a comma b fx of a plus 1/1 factorial value 1 ஆயிடும். அப்போ 1/1 1. So 1/2 into x minus 0 the whole square plus f double x plus 1/2 factorial. அப்போ 1/2 factorial value வந்து 2. So 1/2 into x minus 0 the whole square plus f double x plus 1/2 factorial. அப்போ 1/2 factorial value வந்து 2. So fxy of a comma b value வந்து 1 plus y minus into y minus 0 into fxy of a comma b. So fxy of a comma b value வந்து 1 plus y minus into y minus 0 into fxy of a comma b value 0 ஆயிடும். f triple x of 0 comma 0 0 plus 3 into x minus 0 the 6. So 1/6 into x minus 0 the whole cube இதோட வேல்யூ 0 ஆயிடும். f triple x of 0 comma 0 0 plus 3 into x minus 0 the 6. So 1/6 into x minus 0 the whole cube இதோட வேல்யூ வந்து -1 plus y minus 0 the whole cube into f into y minus 0 the whole square into fx double y. fx double y ஓட வேல்யூ வந்து -1 plus y minus 0 the whole cube into f into y minus 0 the whole square into fx double y. fx double y y into 1 y plus இந்த term 0 ஆயிடுது. இந்த 2 is equal to இங்கே இந்த term ஃபுல்லாக 0 ஆயிடும். ஸோ இங்கே y மட்டும் வரும். y into 1 y plus இந்த term 0 ஆயிடுது. இந்த 2 is equal to இங்கே இந்த term ஃபுல்லாக 0 ஆயிடும். ஸோ இங்கே y மட்டும் என்ன இங்கே வந்து 3/6னா 1/2. இது x ஸ்கொயர் y. இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த term 0 ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3/6னா 1/2. இது x ஸ்கொயர் y. இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த term 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்க இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல இது வந்து 1/3 y cube. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல இது வந்து 1/3 y cube. இதான் e square plus 4xy minus 2y square. இதான் question. இங்கே ஈக்குவல் டு இருக்கணும். x power 4 plus y power 4 minus 2x square plus 4xy minus 2y square. இதான் question. இங்கே ஈக்குவல் டு இருக்கணும். x power 4 plus y power 4 minus 2x வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எய்தர் மேக்ஸிமம் xy minus 2y square. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எய்தர் மேக்ஸிமம் xy minus 2y square. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போட்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது கிரிட்டிக்கல் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 போட்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது கிரிட்டிக்கல்
கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 அப்போ இங்கே என்ன வரும் இது மைனஸ் 4x பவர் 4 பண்ணால் 4x கியூப் ப்ளஸ் இது என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும் அப்போ இங்கே என்ன வரும் இது மைனஸ் 4x பவர் 4 பண்ணால் 4x கியூப் ப்ளஸ் இது என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும் வித் ரெஸ்பெக்ட் டு y இது 0 அப்போது 4y கியூப் வரும் இது 0 ஆகிடும் இப்போ அகெயின் fy கண்டுபிடிக்கணும் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y இது 0 அப்போது 4y கியூப் வரும் இது 0 ஆகிடும் இப்போ அகெயின் fy கண்டுபிடிக்கணும் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் இது 0 ஆகிடும் மைனஸ் 4 இப்போ அதுக்கப்புறமா நமக்கு வந்து ly கண்டுபிடிப்போம் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு y என்ன ஆகிடும் 12y ஸ்கொயர் இது 0 ஆகிடும் மைனஸ் 4 இப்போ அதுக்கப்புறமா நமக்கு வந்து ly கண்டுபிடிப்போம் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு y என்ன ஆகிடும் 12y ஸ்கொயர் ஆகிடும் ஒய்யை பொறுத்து பண்ணும்பொழுது இது 0 இப்போ ப்ளஸ் 4 மட்டும்தான் வரும் ஸோ fxy இது 4ன்னு வரும் இது 0 ஆகிடும் பாருங்கள் இதை ஒய்யை பொறுத்து பண்ணாலும் அதே தான் வரும் இதுவும் 0 ஆகிடும் ஒய்யை பொறுத்து பண்ணும்பொழுது இது 0 இப்போ ப்ளஸ் 4 மட்டும்தான் வரும் ஸோ fxy இது 4ன்னு வரும் இது 0 ஆகிடும் பாருங்கள் இதை ஒய்யை பொறுத்து பண்ணாலும் அதே தான் வரும் இதுவும் 0 அண்ட் fy இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும் அப்படி நான் எடுத்துக்கிட்டா fx கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணணும் என்ன fx இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் fy இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும் அப்படி நான் எடுத்துக்கிட்டா fx கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணணும் என்ன fx இஸ் ஈக்குவல் 4y கியூப் plus 4x minus 4y is equal to 0 அதே மாதிரி fy is equal to 0 இது எப்படி எழுதிக்கலாம் 4y cube plus 4x minus 4y is equal to 0 அதே மாதிரி fy is equal to 0 இது எப்படி எழுதிக்கலாம் ஈக்குவேஷனை நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணோம்னா இங்கே we get stationary points critical points நான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணோம்னா இங்கே we get stationary points critical points நான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ரெண்டு வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் 0 ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள் 4 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் 0 ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள் 0 இப்போ இந்த டேர்ம் எடுத்துப்போம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 இது 4 ஸோ விச் cannot be 0 இப்போ இந்த டேர்ம் எடுத்துப்போம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 இது 4 ஸோ விச் cannot be 0 from this I can write y is equal to minus x இப்போ இதில் 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை this implies that x plus y is equal to 0 from this I can write y is equal to minus x இப்போ இதில் 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை this implies that x plus y is equal to minus 4xன்னு வரும் that is equal to 0 இதை இப்போது 4x cube minus 4x இப்போ yக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் இதுவும் மைனஸ் 4xன்னு வரும் that is equal to 0 இதை இப்போது 4x cube minus 4x இப்போ yக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் இது வரும் இப்போ இதிலிருந்து I can get 4x is equal to 0 or 4x நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா x square minus 2 equal to 0ன்னு வரும் இப்போ இதிலிருந்து I can get 4x is equal to 0 or 4x நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா x square minus 2 equal to 0 இதுக்கு corresponding y value கண்டுபிடிச்சிட்டோம்னா we get the critical points plus or minus square root of 2ன்னு வரும் ஸோ 3xல வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு corresponding y value கண்டுபிடிச்சிட்டோம்னா we get the critical points plus or minus square root of 2ன்னு வரும்
ஸோ 3xல வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் ரூட் டூ y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் டூன்னு வரும். ஸோ அப்போது த ஸ்டேஷன் டு மைனஸ் ரூட் டூன்னு வரும். when x is equal to minus root 2 y is equal to plus root 2 ன்னு வரும். ஸோ அப்போது the station to minus root 2 ன்னு வரும். when x is equal to டெரிவேட்டிவ்லிருந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி இந்த பாயிண்ட்ஸோட வேல்யூவை பொறுத்து மேக்ஸிமம் y root 2 ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் டெரிவேட்டிவ்லிருந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி இந்த பாயிண்ட்ஸோட வேல்யூவை பொறுத்து மேக்ஸிமம் y root 2 ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் t ஈக்குவல் டு 12 அடுத்தது RT இதை டீன்னு வச்சுக்கலாம். t ஈக்குவல் டு 12 அடுத்தது RT இதை டீன்னு வச்சுக்கலாம். இதை பின்னு எழுதுவாங்க. இப்போ நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். என்ன செக் பண்ணோம்னா RT சில டெக்ஸ்ட் புக்கில் இதை A இதை C இதை பின்னு எழுதுவாங்க. இப்போ நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். என்ன செக் பண்ணோம்னா RT சில டெக்ஸ்ட் புக்கில் இதை A இதை C அட் த பாயிண்ட் 0,0ல இதை வேல்யூ கண்டுபிடிங்க. போட்டோம்னா RT minus 4 minus s ஸ்கொயர்னா 16 எழுதிக்கலாம். இப்போ அட் த பாயிண்ட் 0,0ல இதை வேல்யூ கண்டுபிடிங்க. போட்டோம்னா RT minus 4 minus s ஸ்கொயர்னா 16 எழுதிக்கலாம். இப்போ நம்ம இங்கே எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். அட் ரூட் 2ல we cannot say anything about the extreme value. we need further investigation. ஸோ நம்ம இங்கே எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். அட் ரூட் 2ல we cannot say anything about the extreme value. we need further investigation. வரும் 24 minus 4 minus இது 60 24 minus 4 இந்த 4 அப்படியே எழுதிக்கிறேன் இன்ட்டு இங்கே அதே தான் வரும் 24 minus 4 minus இது 60 24 minus 4 இந்த 4 அப்படியே எழுதிக்கிறேன் இன்ட்டு இங்கே அதே தான் இப்போ தான் பார்த்தோம் 12 into 2 24 minus 4 which is இது greater than 0 இருந்தால் நம்ம ஆரையும் செக் பண்ணோம். 6ல் பார்த்தீங்கன்னா வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் 12 into 2 24 minus 4 which is இது greater than 0 இருந்தால் நம்ம ஆரையும் செக் பண்ணோம். 6ல் பார்த்தீங்கன்னா வேல்யூ RT minus s ஸ்கொயர் அதே தான் வரும். என்ன ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நான் மைனஸ் ரூட் 2 போட்டனால இந்த பாயிண்டில் செக் பண்ணுவோம். அடுத்தது மைனஸ் ரூட் 2ல் செக் பண்ணோம்னா RT minus s ஸ்கொயர் அதே தான் வரும். என்ன ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நான் மைனஸ் ரூட் 2 போட்டனால இந்த பாயிண்டில் செக் பண்ணுவோம். அடுத்தது மைனஸ் ரூட் 2ல் செக் பண்ணோம்னா R is equal to 24 minus 4 which is equal to 20 which is equal to 384 which is greater than 0 and R is equal to 24 minus 4 which is equal to 20 which is equal to 384 which is greater than 0 and கண்டுபிடிக்கலாம். ஸோ f of root 2 minus root 2 போட்டோம்னா வருது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் மினிமம்ன்றதுனால அந்த மினிமம் வேல்யூ என்னன்றதை இங்கே கண்டுபிடிக்கலாம். ஸோ f of root 2 minus root 2 போட்டோம்னா வருது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் மினிமம்ன்றதுனால அந்த மினிமம் வேல்யூ என்னன்றதை இங்கே ரூட் 2 பவர் 4 ஆகிடும். ஏன்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் ரூட் 2 தி ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ரூட் 2 பவர் 4 ஆகிடும். ஏன்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் ரூட் 2 தி ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் இதை பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணால் இது பாசிட்டிவில் மாறும். -2 into 4 -8. ஸோ இங்கே மைனஸ் இதை பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணால் இது பாசிட்டிவில் மாறும். -2 into 4 -8. ஸோ இங்கே ஒரு பாயிண்டில் செக் பண்ணி இதை போட்டால் மட்டும் போதும்.
இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் -8. நீங்கள் இந்த பாயிண்டில் செக் பண்ணிங்கனாலும் அதே மினிமம் வேல்யூ தான் வரும். அதனால் ஒரு பாயிண்டில் செக் பண்ணி இதை போட்டால் மட்டும் போதும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் -8. நீங்கள் இந்த பாயிண்டில் செக் பண்ணிங்கனாலும் அதே மினிமம் வேல்யூ தான் வரும். அதனால் find the dimension of the box that requires the least material for open at the top is out a volume of 32 cc. Find the dimension of the box that requires the least material for open at the top is out a volume of 32 cc for its construction. இதான் நம்ம கொடுத்திருக்கிற problem. Find the dimension of the box requiring least material for its construction. இதான் நம்ம கொடுத்திருக்கிற problem. Find the dimension of the box requiring least material feet இருக்கணும். அந்த மீன் தொட்டி எப்படி பண்ணுறோம்னா, நம்ம மொத்தமாக கண்ணாடியை வாங்கிட்டு வந்துட்டு அதை மீன் தொட்டியை ரெடி பண்ணணும். அதோட வால்யூம் என்ன இருக்கணும்னா 32 cubic feet இருக்கணும். அந்த மீன் தொட்டியை எப்படி பண்ணுறோம்னா, நம்ம மொத்தமாக கண்ணாடியை வாங்கிட்டு வந்துட்டு அதை மீன் தொட்டியை ரெடி பண்ணணும். அதோட வால்யூம் என்ன இருக்கணும்னா 32 cubic பாக்ஸ். இந்த பாக்ஸை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுக்கு எனக்கு லீஸ்ட் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி நான் ரெடி. அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ எம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் திஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ். இந்த பாக்ஸை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுக்கு எனக்கு லீஸ்ட் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி நான் ரெடி. அப்போ நான் என்ன பண்ணணும், and I am going to construct this rectangle. எதை? சர்ஃபேஸ் ஏரியாவை. இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை நான் மினிமைஸ் பண்ணணும். இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணணும், லீஸ்ட் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. அப்போ என் கன்ஸ்ட்ரெயின் என்ன, மினிமைஸ் பண்ணணும். எதை? சர்ஃபேஸ் ஏரியாவை. இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை நான் மினிமைஸ் பண்ணணும். இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணணும், லீஸ்ட் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. அப்போ என் கன்ஸ்ட்ரெயின் என்ன, மினிமைஸ் பண்ணணும். இந்த பாட்டமாக நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த லென்த் அண்ட் பிரெத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏரியா, பாட்டம் ஏரியா. அது ஏரியா பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் இப்படி வரும். இந்த பாட்டமாக நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த லென்த் அண்ட் பிரெத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏரியா, பாட்டம் ஏரியா. அது ஏரியா பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் இப்படி வரும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா YZ2 இருக்கும். அப்போது இது எப்படி எழுதிக்கலாம், XY ஒன்று இருக்கும், அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று இருக்கும். அப்போது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா YZ2 இருக்கும். அப்போது இது எப்படி எழுதிக்கலாம், XY ஒன்று இருக்கும், அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று இருக்கும். அப்போது இந்த வரும். ஸோ இதை தான் நான் வந்து மினிமைஸ் பண்ணணும். ஏன் இங்கே வெறும் XY மாத்திரம் எழுதுகிறோம், மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இந்த பேக் சைடில் இங்கே வரும். அப்போது ரெண்டு சைடு, அப்போ 2XZ வரும். ஸோ இதை தான் நான் வந்து மினிமைஸ் பண்ணணும். ஏன் இங்கே வெறும் XY மாத்திரம் எழுதுகிறோம், மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இந்த பேக் சைடில் இங்கே வரும். அப்போது ரெண்டு சைடு, அப்போ 2x is equal to 32. வால்யூம்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அதனால் XY is surface area subject to the condition the volume is equal to 32. வால்யூம்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அதனால் XY is surface area subject to the condition the volume is equal. அதோட வால்யூம் வந்து 32 cubic feet இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி லீஸ்ட் மெட்டீரியலை வித் ஓப்பன் அட் டாப் இருக்கிற மாதிரி கண்டிஷன், அதோட வால்யூம் வந்து 32 cubic feet இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி லீஸ்ட் மெட்டீரியலை வித் ஓப்பன் அட் டாப் இருக்கிற மாதிரி கண்டிஷன் லென்த் இன்ட்டு பிரெத், அதனால் XYன்னு வரும். அதே அப்புறம் ரெண்டு நான் மினிமைஸ் பண்ணும். இங்கே சர்ஃபேஸ் ஏரியானா மொத்தம் 5 சைடு இருக்கும். பாட்டம் லென்த் இன்ட்டு பிரெத், அதனால் XYன்னு வரும். அதே அப்புறம் ரெண்டு நான் மினிமைஸ் பண்ணும். இங்கே சர்ஃபேஸ் ஏரியானா மொத்தம் 5 சைடு இருக்கும். பாட்டம் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி கேபிட்டல் Fன்ற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், F set to the condition volume is equal to 32. நமக்கு தெரியும். இப்படி இருந்தால் லெக்ராஞ்சியன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி கேபிட்டல் Fன்ற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், F set to the condition volume is equal to 32. நமக்கு தெரியும். இப்படி இருந்தால் லெக்ராஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு XYZ minus 32.
இதோட ப்ரொசீஜர் என்ன? ஃபஸ்ட்டு நான் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு xyz மைனஸ் 32. இதோட ப்ரொசீஜர் என்ன? ஃபஸ்ட்டு நான் எஃப்எக்ஸ் fy கண்டுபிடிக்கிறோம். இது எக்ஸ்ன்னு வரும், இந்த இடத்துல ப்ளஸ் 2z வரும், லாம்டா yzன்னு வரும், அப்போ ப்ளஸ் லாம்டா yz. நான் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு fy கண்டுபிடிக்கிறோம். இது எக்ஸ்ன்னு வரும், இந்த இடத்துல ப்ளஸ் 2z வரும், லாம்டா yzன்னு வரும், அப்போ ப்ளஸ் லாம்டா yz. நான் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு, இப்போ அடுத்தது எஃப் லாம்டா, லாம்டா பொறுத்து பண்ணும்போது இதெல்லாம் 0, இது 1 ஆகிடும், அப்போ 2y வரும் ப்ளஸ் 2z ப்ளஸ் லாம்டா இன்ட்டு xy. இப்போ அடுத்தது எஃப் லாம்டா, லாம்டா பொறுத்து பண்ணும்போது இதெல்லாம் 0, இது 1 ஆகிடும், அப்போ 2y வரும் ப்ளஸ் 2z ப்ளஸ் லாம்டா இன்ட்டு xy இஸ் ஈக்குவல் டு லாம்டா மைனஸ் லாம்டா yzன்னு வரும். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். fy நான் ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணணும். என்ன வரும்? y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு லாம்டா மைனஸ் லாம்டா yzன்னு வரும். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். fy நான் ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணணும். என்ன வரும்? y ப்ளஸ் 2z இஸ் xyz இஸ் ஈக்குவல் டு 32ன்னு வரும். இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் மைனஸ் லாம்டா xyன்னு வரும், இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். f லாம்டா ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் xyz இஸ் ஈக்குவல் டு 32ன்னு வரும், இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் மைனஸ் லாம்டா xyன்னு வரும், இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். f லாம்டா ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் வாட் வி கெட்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 2z பை x ப்ளஸ் 2zன்னு வரும். ஸ்டெப் ஃபார் ஆல் த ப்ராப்ளம் என்னது? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். வாட் வி கெட்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 2z பை x ப்ளஸ் 2zன்னு வரும். ஸ்டெப் ஃபார் ஆல் த ப்ராப்ளம் என்னது? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதை y-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன இதை x-ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? xy ப்ளஸ் 2 கேன்சல். இப்போது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே இதை x-ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை y-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன இதை x-ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? xy ப்ளஸ் 2 கேன்சல். இப்போது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே இதை x-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? I will get 2 get cancel, z get cancel. இப்போது அடுத்து this implies that what we get 2xz is equal to 2yz வரும். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? I will get 2 get cancel, z get cancel. இப்போது அடுத்து this implies that what we get 2xz is equal to 2yz by 3 என்ன வரும்? y plus 2z by 2y plus 2x is equal to able to all the problem. அதனால் என்ன பண்ணுங்க? அடுத்தது 1 divided by 3. 1 divided by 3 என்ன வரும்? y plus 2z by 2y plus 2x is equal to able to all the problem. அதனால் என்ன பண்ணுங்க? அடுத்தது 1 divided by 3. 1 divided by z plus 2xz. இந்த 2xz 2xz கேன்சல் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் xy plus 2zx is equal to இங்கே என்ன வரும்? 2yz plus 2xz. இந்த 2xz 2xz கேன்சல் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் xy plus 2zx is equal to இங்கே என்ன வரும்? 2y அன்னோனுக்கு மாற்றிட்டோம். அந்த அன்னோனை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் 5 and 6 equal to x கண்டுபிடிச்சிட்டோம், z is equal to x by 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எல்லா அன்னோனையும் ஒரு அன்னோனுக்கு மாற்றிட்டோம். அந்த அன்னோனை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் 5 and 6 equal to x கண்டுபிடிச்சிட்டோம், z is equal to x by 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எல்லா அன்னோனையும் ஒரு ஈக்குவல் டு 4. x is equal to 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். since x is equal to 4, 2 இந்த பக்கம் வந்ததுன்னா 64 ஆகிடும். x கியூபோட வேல்யூ 64னா x is equal to 4. x is equal to 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். since x is equal to 4, 2 இந்த பக்கம் வந்ததுன்னா 64 ஆகிடும். x கியூபோட வேல்யூ 64னா x இருக்கணும், height 2 இருக்கணும். இதுதான் 32 cubic feet இருக்கிற வால்யூம் பை 2, that is equal to 2. இதுதான் டைமென்ஷன். அப்போ எனக்கு லென்த் 4 இருக்கணும், பிரெத் 4 இருக்கணும், ஹைட் 2 இருக்கணும். இதுதான் 32 cubic feet இருக்கிற வால்யூம் பை 2, that is equal to 2. இதுதான் டைமென்ஷன். அப்போ எனக்கு லென்த் 4 இருக்கணும், பிரெத் 4. இப்போ 14th A1 இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இப்போ 14th A1 இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எவாலுவேட் integral 3x plus 1 by x minus 1 the whole squared into a partial fraction on the integrand. Evaluate integral 3x plus 1 by x minus 1 the whole squared into a partial fraction on the integrand. ஸோ அதனால் செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்க முடியுதான்னு பார்க்கணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால் நியூமரேட்டர் வரல. ஸோ அதனால் செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்க முடியுதான்னு பார்க்கணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால் நியூமரேட்டர் வரல, சிங்கிள் டேர்மாக இருக்குது. அப்போ c by x minus 1. ஸோ நம்ம இந்த மாதிரி b by x minus 1 the whole ஸ்கொயர் இருக்கிறதுனால there is a possibility ஒரு சிங்கிள் டேர்மாக இருக்குது. அப்போ c by x minus 1. ஸோ நம்ம இந்த மாதிரி b by x minus 1 the whole ஸ்கொயர் இருக்கிறதுனால there is a possibility ஒரு into x minus 1 the whole squared into x plus 3 by x plus 3 plus equal to இந்த டேர்ம் அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3x plus 1 is equal to a into x minus 1 the whole squared into x plus 3 by x plus 3 plus equal to இந்த டேர்ம் அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3x plus 1 is equal to a in x plus 3 cancel ஆகிடும். எங்கள் x minus 1 the whole squared cancel ஆகிடும். into x minus 1 the whole squared by x minus 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x plus 3 cancel ஆகிடும். எங்கள் x minus 1 the whole squared cancel ஆகிடும். into x minus 1 the whole squared by x minus 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக எழுதுனது இந்த ஏபிசி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் we get plus c into x plus 3 into x minus 1. இப்போ இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக எழுதுனது இந்த ஏபிசி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் we get plus c into x plus 3 into x minus 1. இப்போ இது இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 போடுறோம். அப்போ -3 minus 1 the whole squared. this implies that அப்போ இது எப்படி வரும் 3 into -3 plus 1 equal to a into எக்ஸுக்கு பதிலாக -3 போடுறோம். அப்போ -3 minus 1 the whole squared. this implies that அப்போ இது எப்படி வரும் 3 into -3 plus 1 equal to a அடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது எனக்கு b வேல்யூ வேணும். அதனால் நான் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் கொடுக்குறேன் equal to -8/16 -1/2 வரும். இப்போ a வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது எனக்கு b வேல்யூ வேணும். அதனால் நான் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் கொடுக்குறேன் equal to -8/16 -1/2 வரும். இப்போ a வேல்யூவை இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுக்கு பதிலாக கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம சியோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். implies b is equal to 1. இப்போ இதுக்கு அடுத்து எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்க முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுக்கு பதிலாக கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம சியோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். implies b is equal to 1. இப்போ இதுக்கு அடுத்து எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் சியால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் சின்னு வரும். ஏன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போது ஏ இந்த டேர்ம் வரும். அதே மாதிரி இங்கே வராது. இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் சியால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் சின்னு வரும். ஏன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போது ஏ இந்த டேர்ம் வரும். அதே மாதிரி இங்கே வராது. நான் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக இதை நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம் ஏக்கு பதிலாக therefore integral of 3x plus 1 by x minus 1 the whole squared x plus 3 into dx நான் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக இதை நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம் ஏக்கு பதிலாக therefore integral of 3x plus 1 by x minus 1 the whole squared x plus 3 into dx தனித்தனி இன்டகிரேஷனாக பிரித்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் -1/2 கான்ஸ்டன்ட் x minus 1 into dxன்னு எழுதிக்கலாம். இப்போது இதை தனித்தனி இன்டகிரேஷனாக பிரித்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் -1/2 கான்ஸ்டன்ட் x minus 1 into dxன்னு எழுதிக்கலாம். இப்போது இதை dx by x plus a log of modulus of x plus a அப்போ ஆஃபை வெளியே எடுத்துட்டா integral of dx by x minus 1 எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் dx by x plus a log of modulus of x plus a அப்போ ஆஃபை வெளியே எடுத்துட்டா
இன்டெக்ரல் ஆஃப் dx by x minus 1 எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் எப்படி வரும், x minus 1 whole power minus 1 by minus 1 என a வேல்யூ a into n plus 1, இங்கே a ஓட வேல்யூ 1, n ஓட வேல்யூ minus 2. அப்போ எப்படி வரும், x minus 1 whole power minus 1 by minus 1 என a வேல்யூ a into n plus 1, இங்கே a ஓட வேல்யூ 1, n ஓட வேல்யூ minus 2. அப்போ எழுதிக்கலாம். அப்போ log of modulus of x minus 1 by x plus 3 எழுதிக்கலாம். அதுக்கு வெளியே எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் log m minus log n, அப்போ log m by n எழுதிக்கலாம். அப்போ log of modulus of x minus 1 by x plus 3 எழுதிக்கலாம். அதுக்கு வெளியே எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் log m minus log n, அப்போ log m by n எழுதி 14ல் A2 evaluate. மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 14ல் A2 evaluate. மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்டெக்ரல் 0 to pi by 2 log sin x dx. And hence find the value of x by x into dx. இதான் question. Evaluate. Integral 0 to pi by 2 log sin x dx. And hence find the value of x by x into dx. இதான் question. Evaluate. இப்போ definite integralோட ப்ராப்பர்ட்டியை இங்கே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். n is equal to integral 0 to pi by 2 log of sin x dx. இப்போ definite integralோட ப்ராப்பர்ட்டியை இங்கே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். n is equal to integral 0 to pi by 2 log of sin x dx. அப்ளை பண்ணோம்னா இது எப்படி எழுதிக்கலாம், I can write this as integral 0 to pi by 2 log of a minus x into dx வரும். இதான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணோம்னா இது எப்படி எழுதிக்கலாம், I can write this as integral 0 to pi by 2 log of a minus x into dx வரும். இதான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே வந்து அப்படியே ஆட் பண்ணோம்னா we get 2y is equal to integral 0 to pi by cos x dx எழுதிக்கலாம். இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா we get 2y is equal to integral 0 to pi by cos x dx எழுதிக்கலாம். இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1ஐயும் 2 sin x cos x into dx. இப்போ இந்த sin x cos xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம், log mன்னு எழுதிக்கலாம். ஸோ 0 to pi by 2 log sin x cos x into dx. இப்போ இந்த sin x cos xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம், log mன்னு எழுதிக்கலாம். ஸோ 0 to pi by 2 log 2 sin x cos x by 2ன்னு எழுதிக்கிறேன். இப்போது டிவைட் பண்ணுறேன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், integral 0 to pi by 2 log 2 sin x cos x by 2ன்னு எழுதிக்கிறேன். இப்போது டிவைட் பண்ணுறேன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், integral 0 to pi by 2 log m minus nன்னு எழுதலாம். ஸோ integral 0 to pi by 2 log of sin 2x. இதுக்கு லாகரதமுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். log m by log n log m minus nன்னு எழுதலாம். ஸோ integral 0 to pi by 2 log of sin 2x. இதுக்கு லாகரதமுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். log m by log n log 2 dx வரும். இப்போ இதில் இந்த 2x நான் என்ன பண்ணுறேன், log sin 2x dx minus integral 0 to pi by 2 log 2 dx வரும். இப்போ இதில் இந்த 2x நான் என்ன பண்ணுறேன், log sin 2x dx minus integral 0 to pi by 2 log. நான் என்ன ஆகிடும், t is equal to xக்கு இங்கே 0 போட்டால் 0ன்னு வந்துடும் 2 dt. இதுக்கேற்ற மாதிரி இதோட லிமிட்டையும் மாற்றணும். when x is equal to 0 நான் என்ன ஆகிடும், t is equal to xக்கு இங்கே 0 போட்டால் 0ன்னு வந்துடும் 2 dt. இதுக்கேற்ற மாதிரி இதோட லிமிட்டையும் மாற்றணும். when x is equal to 0 எழுதிக்கலாம், 2y is equal to integral 0 to pi log sin t 1 by 2 dtன்னு மாறும். எப்படி எழுதிக்கலாம், 2y is equal to integral 0 to pi log sin t 1 by 2 dtன்னு மாறும். எப்படி integral
0 to a f of x ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி? இன்டகரல். இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்டகரல் 0 to a f of x ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி? இன்டகரல். இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆஃப் 2a minus x is equal to f of x ன்னு வரணும். அதாவது dxன்னு எழுதலாம். provided one condition it must satisfied. என்ன கண்டிஷன் அது? f of 2a minus x is equal to f of x ன்னு வரணும். அதாவது dxன்னு எழுதலாம். provided one condition it must satisfied. என்ன கண்டிஷன் அது? f of the value மாறாது. அதனால் இது எப்படி எழுதிக்கலாம்? 2 into 0 to a f of x d. யோட வேல்யூ வந்து log sin theta. ஏன்னா sin of 180 minus theta sin theta. ஸோ the value மாறாது. அதனால் இது எப்படி எழுதிக்கலாம்? 2 into 0 to a f of x d. யோட வேல்யூ வந்து log sin theta. ஏன்னா sin of 180 minus theta sin theta. 2y is equal to, இது கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை நான் என்னன்னு எழுதிக்கலாம்? இங்கே 2 dx இன்டகிரேட் பண்ணால் x லிமிட் 0 to pi by 2. This implies that 2y is equal to, இது கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை நான் என்னன்னு எழுதிக்கலாம்? இங்கே 2 dx இன்டகிரேட் பண்ணால் x லிமிட் 0 to pi by 2. This implies that by 2 into log 2. So log of sin x dx ஓட ஸோ இன்டகரல் இப்போ 2y minus I ஆகிடும். இது minus pi by 2 into log 2. So log of sin x dx ஓட ஸோ இன்டகரல் இப்போ 2y minus I ஆகிடும். இது minus pi equal to theta. இதிலிருந்து x is equal to sin thetaன்னு எழுதலாம். நான் கிவிங் சப்ஸ்டியூஷன் முதல்ல மாற்ற பார்க்குறேன். புட் sin inverse of x is equal to theta. இதிலிருந்து x is equal to sin thetaன்னு எழுதலாம். நான் கிவிங் சப்ஸ்டியூஷன் முதல்ல மாற்ற பார்க்குறேன். புட் sin inverse of x is equal வந்து அதோட வேல்யூ வந்து pi by 2. இப்போ இந்த லிமிட் எப்படி மாறணும் பாருங்க. when x is equal to 1 theta equal to என்ன வேணும்னா sin inverse of 1 அதோட வேல்யூ வந்து pi by 2. இப்போ இந்த லிமிட் எப்படி மாறணும் பாருங்க. when x is equal to 1 theta equal to என்ன வேணும்னா sin inverse of 1 அதோட வேல்யூ 2 theta into cot theta d theta ன்னு எழுதலாம். cos theta into d theta. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? integral 0 to pi by 2 theta into cot theta d theta ன்னு எழுதலாம். cos theta into d theta. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? integral 0 to pi எடுத்துக்கணும். அது வந்து cos theta d theta. this implies that v is equal to du வந்து d theta. அப்போ the rest of the term நான் integral dvன்னு எடுத்துக்கணும். அது வந்து cos theta d theta. this implies that v is equal to du வந்து d theta. அப்போ the rest of the term நான் integral dv integral vdu அதை நான் சப்ஸ்டிட் பண்ணோம்னா I1 is equal to uv. ஆன ஃபார்முலா என்ன? integral u dv equal to uv minus integral vdu அதை நான் சப்ஸ்டிட் பண்ணோம்னா I1 is equal to uv. ஆன ஃபார்முலா என்ன? integral u dv equal to uv minus பண்ணால் இது வந்து pi by 2 log of sin of pi by 2 மைக்கு பதிலாக d theta. ஸோ நம்ம இங்கே இது எழுதணும்னா இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் இது வந்து pi by 2 log of sin of pi by 2 மைக்கு பதிலாக d theta. ஸோ நம்ம இங்கே இது எழுதணும்னா இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் அப்ளை ஸோ நான் இது எப்படி எழுதிக்கலாம்? pi by 2 into log 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் ஆஃப் pi by 2 log 2 sin 91. ஸோ நான் இது எப்படி எழுதிக்கலாம்? pi by 2 into log 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் ஆஃப் pi by 2 log 2 sin 91 பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச். வெயிட் இன்டகரல்
square root of 9 minus x square by x square in trigonometric substitution. இதான் கொடுத்திருக்கிற question. Evaluate integral square root of 9 minus x square by x square in trigonometric substitution. இதான் கொடுத்திருக்கிற question. Evaluate. So I is equal to integral square root of 9 minus x square பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போமா? கொடுத்திருக்கிற இன்டகிரேஷன் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ I is equal to integral square root of 9 minus x square பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போமா? கொடுத்திருக்கிற இன்டகிரேஷன் ஐன்னு எடுத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்டகிரல் ஃபங்க்ஷனை மாற்றணும். அதுக்கு முதல்ல இந்த ஸ்கொயர் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்டகிரல் ஃபங்க்ஷனை மாற்றணும். அதுக்கு முதல்ல இந்த ஸ்கொயர் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணுறது எக்ஸுக்கு 3 sin தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்களேன், 9 minus 9 square theta plus cos square theta equal to 1. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு 3 sin தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்களேன், 9 minus 9 square theta plus cos square theta equal to 1. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx equal to 3 sin theta விட 3 sin theta. அப்போ நான் dx என்னன்றதை சொல்லி ஆகணும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx equal to 3 sin theta விட 3 sin theta. அப்போ நான் dx என்னன்றதை சொல்லி ஆகணும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதை பதிலாக 3 sin theta போட்டால் இங்கே x ஸ்கொயர், அப்போ 9 sin square theta இன்ட்டு மைனஸ் 9 sin square theta by எக்ஸுக்கு பதிலாக 3 sin theta போட்டால் இங்கே x ஸ்கொயர், அப்போ 9 sin square theta இன்ட்டு மைனஸ் 9 sin square theta by எக்ஸுக்கு இன்ட்டு cos theta d theta. இப்போ இந்த 9 9 கேன்சல் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin square theta by 9 sin square theta இன்ட்டு cos theta d theta. இப்போ இந்த 9 9 கேன்சல் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin square theta by 9 sin square theta. இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நான் cos square thetaவை 1 minus sin square thetaன்னு எழுதிக்கிறேன். theta இன்ட்டு d thetaன்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நான் cos square thetaவை 1 minus sin square thetaன்னு எழுதிக்கிறேன். theta இன்ட்டு d thetaன்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்ட்டு d theta. இந்த sin square கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் 1 by theta மைனஸ் இன்டகரல் sin square theta by sin square theta இன்ட்டு d theta. இந்த sin square கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் 1 by theta மைனஸ் இன்டகரல் sin square theta by sin square theta. ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா, இட் இஸ் மைனஸ் cot theta. அப்கோர்ஸ் இங்கே integral of d thetaன்னு மாறும். integral of cosecant square theta d theta ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா, இட் இஸ் மைனஸ் cot theta. அப்கோர்ஸ் இங்கே integral of d thetaன்னு மாறும். integral of cosecant square theta d theta எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து sin theta equal to இந்த 3 நம்ம தீட்டாவில் ஆன்சர் எழுதியிருக்கோம். ஸோ இதை திருப்பியும் இப்போது எக்ஸுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து sin theta equal to இந்த 3 நம்ம தீட்டாவில் ஆன்சர் எழுதியிருக்கோம். ஸோ இதை திருப்பியும் இப்போது எக்ஸுக்கு மாற்றணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin square thetaன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin square thetaன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். காட் தீட்டா தான் தேவை. ஸோ காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, அதோட வேல்யூ 3. ஸோ காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், சைன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், காட் தீட்டா தான் தேவை. ஸோ காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, அதோட வேல்யூ 3. ஸோ காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், சைன். ஸோ இப்போ இந்த 3க்கு 3 கேன்சல் பண்ணிட்டா
cot theta is equal to root of sin theta வந்து x by 3 அப்போ 1 by sin theta ன்னா மாறிடும் 3 by x ன்னு மாறிடும். ஸோ இப்போ இந்த 3க்கு 3 கேன்சல் பண்ணிட்டா cot theta is equal to root of sin theta வந்து x by 3 அப்போ 1 by sin theta ன்னா மாறிடும் 3 by x ன்னு மாறிடும். இது sin inverse of x by 3 plus integrating constant x minus theta ஓட வேல்யூவை இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். theta equal to sin inverse of x by 3 plus integrating constant x minus theta ஓட வேல்யூவை இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். theta equal to 1 by x dx is convergent or divergent. இதான் question B2. Determine whether the integral 1 to infinity 1 by x dx is convergent or divergent. இதான் question B2. Determine whether the integral 1 to infinity வந்து கன்வர்ஜென்ட்னா அதை எவாலுவேட் பண்ண முடிஞ்சு ஆன்சர் வந்துருச்சுன்னா அது கன்வர்ஜென்ட்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் இன்டகரல். ஒரு இம்ப்ராப்பர் இன்டகரலை நம்ம வந்து கன்வர்ஜென்ட்னா அதை எவாலுவேட் பண்ண முடிஞ்சு ஆன்சர் வந்துருச்சுன்னா அது கன்வர்ஜென்ட்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் இன்டகரல். ஒரு இம்ப்ராப்பர் இன்டகரலை நம்ம இல்லை இங்கே இருக்கிற வேல்யூஸில் இந்த இன்டகிரேஷன் டிஃபைன் பண்ண முடியாமல் இருந்தாலும் எப்படி சொல்கிறோம்னா இன்ஃபினிட்டி லிமிட்ஸில் இருந்தாலோ இல்லை இங்கே இருக்கிற வேல்யூஸில் இந்த இன்டகிரேஷன் டிஃபைன் பண்ண முடியாமல் இருந்தாலும் எப்படி சொல்கிறோம்னா இன்ஃபினிட்டி லிமிட்ஸில் இருந்தாலோ இம்ப்ராப்பர் இன்டகரல். இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். கொடுத்துருக்கிற இன்டகிரேஷனை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இன்டகிரேஷனை இன்ஃபினிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இன்ஃபினிட்டி இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது வந்து இம்ப்ராப்பர் இன்டகரல். இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். கொடுத்துருக்கிற இன்டகிரேஷனை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இன்டகிரேஷனை இன்ஃபினிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இன்ஃபினிட்டி இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது வந்து என்னென்னா எங்கே இன்ஃபினிட்டி இருக்கோ அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி அந்த வேரியபிள் 1 to t 1 by x dxன்னு எழுதிக்கணும். என்னென்னா எங்கே இன்ஃபினிட்டி இருக்கோ அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி அந்த வேரியபிள் 1 to t 1 by x dxன்னு எழுதிக்கணும். இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் t tends to infinity அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் log t இன்டெக்ரல் ஆஃப் dx by x ஓட வேல்யூ log x லிமிட் 1 to t. இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் t tends to infinity அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் log t integral of dx by x ஓட வேல்யூ log x limit 1 to t. இப்போ இது log t வரும். tக்கு நான் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ log இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி 0. இப்போ இது எப்படி பாருங்கள். இப்போ நான் வந்து log t minus 0 log t வரும். tக்கு நான் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ log இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி 0. இப்போ இது எப்படி பாருங்கள். இப்போ நான் வந்து log t minus 0 இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 1 to infinity 1 by x dx is divergent. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 1 to infinity 1 by x dx is divergent. இதான் latest spectrum. இதான் question. Find the volume of the part of parabola y square is equal to 4ax cut off by its latest spectrum. இதான் question. Find the volume of the part of parabola y square is equal to 4ax cut off by its question. என்ன கொடுத்துருக்காங்க. இதான் எனக்கு கொடுத்துருக்கிற curve y square is equal to 4ax cut off its latest spectrum. இதான் கொடுத்துருக்கிற question. என்ன கொடுத்துருக்காங்க. இதான் எனக்கு கொடுத்துருக்கிற curve y square is equal to 4ax cut off its latest spectrum. இதான் கொடுத்துருக்கிற volume generated by the revolution about the y axis of the அந்த வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். that is equal to 2 into volume generated by the revolution about the y axis of the அந்த வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். that is equal to 2 into integral 0 to 2a pi
இது சிமெட்ரிக்ன்றதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு இன்டகரல் 0 to 2a பை, இது சிமெட்ரிக்ன்றதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு 0 to 2a பை இன்ட்டு y ஸ்கொயர் பை 4a தி ஹோல் ஸ்கொயர். இப்போது இதில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு இன்டகரல் 0 to 2a பை இன்ட்டு y ஸ்கொயர் பை 4a தி ஹோல் ஸ்கொயர். இப்போது இதில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு இன்டகரல், இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா பை பை 8 0 to 2a y பவர் 4 dyன்னு வரும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா பை பை 8 0 to 2a y பவர் 4 dyன்னு வரும். 2a பவர் 5, அப்போ 32a பவர் 5 by 5ன்னு வரும். இங்கே லிமிட் அப்ளை பண்ணோம்னா yக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம்னா 2a பவர் 5, அப்போ 32a பவர் 5 by 5ன்னு வரும். இங்கே லிமிட் அப்ளை பண்ணோம்னா yக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம்னா a பவர் 5 a ஸ்கொயர்னா a கியூப் வரும். இப்போ 4 pi a கியூப் பை 5ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே 4 டைம்ஸ் வரும். இப்போ 4 pi a பவர் 5 a ஸ்கொயர்னா a கியூப் வரும். இப்போ 4 pi a கியூப் பை 5ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே 4 டைம்ஸ் வரும். இப்போ 4 pi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. ஸோ இதான் கொஸ்டின் 15ல் A1. ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் த கர்வ்ஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. ஸோ இதான் கொஸ்டின் 15ல் A1. ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் த கர்வ்ஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4yன்னு கொடுத்துருக்கு. முதல்ல டபுள் இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x கொடுத்துருக்கு அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4yன்னு கொடுத்துருக்கு. முதல்ல டபுள் இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x கொடுத்துருக்கு அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x கொடுத்துருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல அதான் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கர்வ் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x கொடுத்துருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல அதான் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கர்வ் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், -60 இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 64xன்னு வரும். இப்போ இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆகிடும் எக்ஸ் பவர் 4 by 16 இஸ் ஈக்குவல் டு 4x. அப்போ எக்ஸ் பவர் 4 -60 இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 64xன்னு வரும். இப்போ இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆகிடும் எக்ஸ் பவர் 4 by 16 இஸ் ஈக்குவல் டு 4x. அப்போ எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் yயும் 0 ஆகிடும். எந்த கர்வில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். y ஸ்கொயர் இந்த கர்வ் இன்டர்செக்ட் ஆகுது. அதுக்கு கரஸ்பாண்டிங் y கோஆர்டினேட்ஸ் என்ன வரும், x இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் yயும் 0 ஆகிடும். எந்த கர்வில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். y ஸ்கொயர் இந்த கர்வ் இன்டர்செக்ட் ஆகுது. அதுக்கு கரஸ்பாண்டிங் y கோஆர்டினேட்ஸ் என்ன வரும், x இஸ் வரும் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, 0 0 4 4. ஸோ ரெண்டு பேரபோலாவும் வரையணும். என்ன வரும், y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, 0 0 4 4. ஸோ ரெண்டு பேரபோலாவும் வரையணும். என்ன, இந்த ஏரியாவில் தான் இந்த ரெண்டு கர்வும் பவுண்டடாக இருக்குது. இப்போ இந்த ஏரியாவை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணி கட் பண்ணுற பாயிண்ட் வந்து 4,4. இப்போ இது ரெண்டுக்கும் பவுண்டரியாக இருக்க ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஏரியா. இந்த ஏரியாவில் தான் இந்த ரெண்டு கர்வும் பவுண்டடாக இருக்குது. இப்போ இந்த ஏரியாவை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணி கட் பண்ணுற பாயிண்ட் வந்து 4,4. இப்போ இது ரெண்டுக்கும் பவுண்டரியாக இருக்க ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஏரியா. இப்படி எடுக்கிறேன். அப்போ இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். எக்ஸ் ஒய் வந்து இங்கே 0 பண்ணியிருக்கேன். இப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தால் எப்படி வரும், பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஸ்டிப் இப்படி எடுக்கிறேன். அப்போ இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். எக்ஸ் ஒய் வந்து இங்கே 0 பண்ணியிருக்கேன். இப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தால் எப்படி வரும், பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஸ்டிப் இங்கே எழுதினோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 4 அதான் இங்கே எழுதியிருக்கும். அப்பர் லிமிட்டு எக்ஸ் டிஒய். இப்போ டிஎக்ஸுக்கு லிமிட் எழுதுனேன். இதுக்கு என்ன ஆகிடும், லிமிட்டு
லோயர் லிமிட் இங்கே எழுதினோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4 அதான் இங்கே எழுதியிருக்கும். அப்பர் லிமிட்டு எக்ஸ் டிஒய். இப்போ டிஎக்ஸுக்கு லிமிட் எழுதுகிறேன். இதுக்கு என்ன ஆகிடும் லிமிட்டு லோயர் லிமிட் எக்ஸ், லோயர் லிமிட் ஒய் ஸ்கொயர் பை 4, அப்பர் லிமிட் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். இன்டகிரேட் பண்ணோம்னா 0 to 4 டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ், லோயர் லிமிட் ஒய் ஸ்கொயர் பை 4, அப்பர் லிமிட் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். இன்டகிரேட் பண்ணோம்னா 0 to 4 டிஎக்ஸ் with respect to x integrate பண்ணோம்னா 1. அப்போ y power half y power half plus 1 by half plus 1 எழுதலாம். that is y power half integral of x power n dx, x power n plus 1 by n plus 1. அப்போ y power half plus 1 by half plus 1 எழுதலாம். that is y power half integral of x power n dx, x power n plus 1 by n plus lower limit 0 ஆயிடும். இங்கே 4 cube வந்து 64 by 12 minus lower limit 0 பண்ணா இது என்ன ஆகிடும் 4 by 3. அப்பர் லிமிட் 4 power 3 by 2 minus lower limit 0 ஆகிடும். இங்கே 4 cube வந்து 64 by 12 minus lower limit 0 பண்ணா இது என்ன ஆகிடும் 4 by 3. அப்பர் லிமிட் 4 power 3 by 2 minus இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 16 by 3 இது 32 by 4 or you can simplify by இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 16 by 3 இது 32 by 4 or you can simplify by லிமிட் என்ன வரும் இங்கே ஒய்யோட லோயர் லிமிட் பாருங்கள் 2 root x. இதான் கருவு நம்ம வரைஞ்சிட்டோம். இது parallel to y axis எழுதியிருக்கோம். இப்போ இது லிமிட் எழுதணும். லிமிட் என்ன வரும் இங்கே ஒய்யோட லோயர் லிமிட் பாருங்கள் 2 root x. இதான் கருவு நம்ம வரைஞ்சிட்டோம். இது parallel to y axis எழுதியிருக்கோம். இப்போ இது லிமிட் எழுதணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் as usual dy இன்டகிரேட் பண்ணால் y வரும். லிமிட் 2 root 2 x square by 4 to 2 root x 0 to 4. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் as usual dy இன்டகிரேட் பண்ணால் y வரும். லிமிட் 2 root 2 x square by 4 to 2 root x 0 to 4. லிமிட்ஸ் வந்து 0 to 4. அப்பர் லிமிட் அதே சப்ஸ்டியூஷன் தான் போட்டால் இங்கே இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் 2 into x power 3 by 2 by 3 by 2 minus x cube by 12. லிமிட்ஸ் வந்து 0 to 4. அப்பர் லிமிட் அதே சப்ஸ்டியூஷன் தான் போட்டால் இங்கே இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் 2 into x power 3 by 2 by 3 by 2 minus x cube by 12. ப்ராப்ளத்தை 1 by 1 சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம போடணும் அந்த வீடியோஸ் எல்லாம் அடுத்து வர வீடியோஸில் பாருங்கள். நிறைய ப்ராப்ளத்தை 1 by 1 சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம போடணும் அந்த வீடியோஸ் எல்லாம் அடுத்து வர வீடியோஸில் பாருங்கள். நிறைய இதான் கொஸ்டின். சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் அண்ட் தென் எவாலுவேட் இட். இதான் கொஸ்டின். சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் அண்ட் தென் எவாலுவேட் இட். இந்த கணக்கு லிமிட் ஒயில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எவாலுவேட் இட். ஆக்சுவலாக முதல்ல இந்த கணக்குக்கான மீனிங் என்னன்னு புரிஞ்சுப்போம். இந்த கணக்கு லிமிட் ஒயில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எவாலுவேட் இட். ஆக்சுவலாக முதல்ல இந்த கணக்குக்கான மீனிங் என்னன்னு புரிஞ்சுப்போம். நம்ம எக்ஸை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணணும். ஆக்சுவலாக கொஸ்டின் என்னென்னன்றதை டிசைட் பண்ணுவோம். இங்கே ஒயில் இருக்கிறதுனால இந்த சம்மை எக்ஸை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணணும். ஆக்சுவலாக கொஸ்டின் என்னென்னன்றதை டிசைட் பண்ணுவோம். இங்கே ஒயில் இருக்கிறதுனால இந்த சமை டிஎக்ஸ்ன்னு போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இது எக்ஸோட லிமிட்ஸ். ஒய் டிஎக்ஸ்ன்னு போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இது எக்ஸோட லிமிட்ஸ். இதுக்கான ஆன்சர் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆன்சர் புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி மற்ற கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் போடுறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை அப்லோட் பண்ணிங்கன்னா நான் அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போவே சொன்னால் லிமிட்ஸில் y இருக்கிறதுனால இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போவே சொன்னால் லிமிட்ஸில் y இருக்கிறதுனால is equal to 0 and y is equal to infinity. ஸோ இந்த லைனெல்லாம் பவுண்டரியாக இருக்கிற ரீஜனை முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சிஸ் வரைஞ்சி is equal to 0 and y is equal to infinity. ஸோ இந்த லைனெல்லாம் பவுண்டரியாக இருக்கிற ரீஜனை முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சிஸ் வரைஞ்சி லைனை ட்ரா பண்ணனா மினிமம் நமக்கு 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அந்த பேர் ஆஃப் பாயிண்ட்ஸை இங்கே முதல்ல கண்டுபிடிக்கிறோம். முதல்ல லைனை ட்ரா பண்ணனா மினிமம் நமக்கு 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அந்த பேர் ஆஃப் பாயிண்ட்ஸை இங்கே முதல்ல கண்டுபிடிக்கிறோம். முதல்ல அடுத்த பேர் வந்து 1,1. ஸோ இந்த பாயிண்ட்டு 1,1 இங்கே 0,0 இங்கே. இப்போ இது ரெண்டையும் நான் இப்படி ஜாயின் பண்ணேன்னா இதான் அடுத்த பேர் வந்து 1,1. ஸோ இந்த பாயிண்ட்டு 1,1 இங்கே 0,0 இங்கே. இப்போ இது ரெண்டையும் நான் இப்படி ஜாயின் பண்ணேன்னா இதான் லைன் x is equal to y. அதுக்கப்புறம் x is equal to 0. y ஆக்சிஸில் எக்ஸோட வேல்யூ வந்து 0. அதனால் இங்கே x is equal to 0 எழுதிக்கிறேன். லைன் x is equal to y. அதுக்கப்புறம் x is equal to 0. y ஆக்சிஸில் எக்ஸோட வேல்யூ வந்து 0. அதனால் இங்கே x is equal to 0 எழுதிக்கிறேன். parallel to x ஆக்சிஸ் தான் வரும். இன்ஃபினிட்டினா இட்ஸ் கோஸ் பியாண்ட் போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் இங்கே ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதை மீன் பண்ணதுன்னா y is equal to infinity. parallel to x ஆக்சிஸ் தான் வரும். இன்ஃபினிட்டினா இட்ஸ் கோஸ் பியாண்ட் போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் இங்கே ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதை மீன் பண்ணதுன்னா y is equal to infinity. ஃப்ரீயாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இதான். இப்போ முதல்ல நம்ம எடுத்த ரீஜன் கரெக்டானு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஆர்டரை சேஞ்ச். ஃப்ரீயாக இருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா இதான். இப்போ முதல்ல நம்ம எடுத்த ரீஜன் கரெக்டானு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஆர்டரை சேஞ்ச். இதோட லோயர் லிமிட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டிப்போட லோயர் லிமிட் அதில் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0. ஏன்னா ஸ்டிப் இங்கே எங்கே வரைஞ்சாலும் எக்ஸோட வேல்யூ வந்து 0. அதோட லோயர் லிமிட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டிப்போட லோயர் லிமிட் அதில் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0. ஏன்னா ஸ்டிப் இங்கே எங்கே வரைஞ்சாலும் எக்ஸோட வேல்யூ வந்து 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y எழுதியாச்சு. இந்த ஸ்டிப் அப்படியே நான் மூவ் பண்ணேன்னா இங்கே வரையும் வரும். இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து 0 and it maximum of this. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y எழுதியாச்சு. இந்த ஸ்டிப் அப்படியே நான் மூவ் பண்ணேன்னா இங்கே வரையும் வரும். இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து 0 and it maximum of this. ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். அப்போது முதல்ல எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணதை இப்போது ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம். அப்போ ஸ்டெப் parallel to y axis. ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். அப்போது முதல்ல எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணதை இப்போது ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம். அப்போ ஸ்டெப் parallel to y axis. ஒய்யோட அப்பர் லிமிட் இங்கே த்ரூ அவுட் ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி. அப்போது எக்ஸ் டு இன்ஃபினிட்டி. அண்ட் இந்த ஸ்டெப்பை நான் இங்கே மூவ் பண்ணேன்னா எக்ஸோட வேல்யூ 0. ஒய்யோட அப்பர் லிமிட் இங்கே த்ரூ அவுட் ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி. அப்போது எக்ஸ் டு இன்ஃபினிட்டி. அண்ட் இந்த ஸ்டெப்பை நான் இங்கே மூவ் பண்ணேன்னா எக்ஸோட வேல்யூ 0. இன்டகரல் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி y e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் டிஒய் டிஎக்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆர்டரை இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண இன்டகரல் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி y e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் டிஒய் டிஎக்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆர்டரை இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுற மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். புட் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t. இப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியல் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். புட் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t. இப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியல் t ஈக்குவல் டு என்னவா மாறிடும்,
yக்கு பதிலாக x போட்டால் x ஸ்கொயர்னு மாறிடும். when y is equal to infinity t equal to என்னவா மாறிடும், yக்கு பதிலாக x போட்டால் x ஸ்கொயர்னு மாறிடும். when y is equal to infinity t equal to this is equal to integral 0 to infinity e power minus y square by x. y ஸ்கொயருக்கு பதிலாக தான் நம்ம வந்து tன்னு வச்சுருக்கோம். இப்போ e power minus this is equal to integral 0 to infinity e power minus y square by x. y ஸ்கொயருக்கு பதிலாக தான் நம்ம வந்து tன்னு வச்சுருக்கோம். இப்போ e power minus dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு t இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ half is a constant, அதனால் வெளியே எடுத்துடுறேன். integral 0 to dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு t இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ half is a constant, அதனால் வெளியே எடுத்துடுறேன். integral 0 to power minus tx by t கூட இருக்கிறது வந்து minus 1 by x, அது டினாமினேட்டரில் வரும். இப்போ e power minus t by x by minus 1 by x, e power minus tx by t கூட இருக்கிறது வந்து minus 1 by x, அது டினாமினேட்டரில் வரும். இப்போ e power minus t by x by minus 1 by x, minus 1 by x இதை வந்து நியூமரேட்டரில் எழுதிக்கிட்டோம்னா minus xன்னு மாறிடும். இந்த இடத்துல tக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் e power minus infinity minus of minus 1 by x இதை வந்து நியூமரேட்டரில் எழுதிக்கிட்டோம்னா minus xன்னு மாறிடும். இந்த இடத்துல tக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் e power minus infinity minus of into integral 0 to infinity e power minus infinity வேல்யூ வந்து 0, அதனால் இது 0 ஆகிடுது. இப்போ minus x into minus e power minus x, ஸோ of into integral 0 to infinity e power minus infinity வேல்யூ வந்து 0, அதனால் இது 0 ஆகிடுது. இப்போ minus x into minus e power minus x, ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். half காமனாக இருக்க வெளியே எடுத்துடுறேன். u v1, uன்றது இங்கே எக்ஸு, v1 இதை இன்டகிரேட் பண்ணும். e power minus xஐ இன்டகிரேட் பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். half காமனாக இருக்க வெளியே எடுத்துடுறேன். u v1, uன்றது இங்கே எக்ஸு, v1 இதை இன்டகிரேட் பண்ணும். e power minus xஐ இன்டகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ e power minus x லிமிட் 0 to infinity. இப்போது லிமிட்ஸை அப்ளை பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ e power minus x லிமிட் 0 to infinity. இப்போது லிமிட்ஸை அப்ளை பண்ணுவோம். அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இங்கே 0 ஆகிடுச்சு, மைனஸ் அகெயின் e power minus infinity 0 ஆகிடும், மைனஸ் e power 0வோட வேல்யூ வந்து 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இங்கே 0 ஆகிடுச்சு, மைனஸ் அகெயின் e power minus infinity 0 ஆகிடும், மைனஸ் e power 0வோட வேல்யூ வந்து 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 15ல் b1 ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் a பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 15ல் b1 find the volume of sphere of radius a over v dx dy dz. இப்படி இருந்ததுன்னா நம்ம முதல்ல லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே லிமிட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து z கண்டுபிடிக்கணும். என்ன கர்வ் கொடுத்துருக்கு, x² over v dx dy dz. இப்படி இருந்ததுன்னா நம்ம முதல்ல லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே லிமிட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து z கண்டுபிடிக்கணும். என்ன கர்வ் கொடுத்துருக்கு, x² equal to plus or minus square root of a square minus x square minus y square னு எழுதிக்கலாம். அப்போ z varies from எங்கே இருந்தீங்க equal to plus or minus square root of a square minus x square minus y square னு எழுதிக்கலாம். அப்போ z varies from எங்கே இருந்தீங்க minus for y. சின்ஸ் நம்ம 3 டைமென்ஷனில் z அப்ளை பண்ணுறதுனால அதை எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போது அதே கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா இது சர்க்கிளாக மாறிடும். எப்படி இருக்கும் இப்போ ஈக்குவேஷன் x² + y ஃபார் y. சின்ஸ் நம்ம 3 டைமென்ஷனில் z அப்ளை பண்ணுறதுனால அதை எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போது அதே கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா இது சர்க்கிளாக மாறிடும். எப்படி இருக்கும் இப்போ ஈக்குவேஷன் x² + y minus x² வரும். தென் y varies from minus square root of a square minus x square to
plus square root of a square minus x square. அதுக்கப்புறம் limit for minus x square னு வரும். Then y varies from minus square root of a square minus x square to plus square root of a square minus x square. அதுக்கப்புறம் limit for, so x varies from minus a to plus a. So z ஓட limits இது எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் லிமிட் ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து ஸோ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் minus a to plus a. ஸோ இசடோட லிமிட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் லிமிட் ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இசடை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இன்டகிரேட் அதோட லிமிட்ஸு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இசடை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இன்டகிரேட் அதோட லிமிட்ஸு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வச்சுக்கிட்டு லிமிட்ஸை மாற்றலாம். நமக்கு தெரியும் ஒரு லிமிட்ஸ் மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூ அதே வேல்யூ இருந்ததுன்னா அந்த நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனை பொறுத்து அந்த லிமிட்ஸை நம்ம மாற்றலாம். இங்கே எனக்கு வச்சுக்கிட்டு லிமிட்ஸை மாற்றலாம். நமக்கு தெரியும் ஒரு லிமிட்ஸ் மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூ அதே வேல்யூ இருந்ததுன்னா அந்த நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனை பொறுத்து அந்த லிமிட்ஸை நம்ம மாற்றலாம். இங்கே எனக்கு ஈவன் ஃபங்க்ஷன் எனி கான்ஸ்டன்ட் அதர் தென் 0 இருந்ததுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் நம்ம இந்த லிமிட்ஸ் எப்படி மாற்றிக்கலாம்? 2 into 0 to root of a square ஈவன் ஃபங்க்ஷன். எனி கான்ஸ்டன்ட் அதர் தென் 0 இருந்ததுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் நம்ம இந்த லிமிட்ஸ் எப்படி மாற்றிக்கலாம்? 2 into 0 to root of a square x ஸ்கொயர்னு வந்திருக்கு. இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். பண்ணால் 2 into minus a to a, இது மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி இசட் இன்டகிரேட் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். பண்ணால் 2 into minus a to a, இது மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி இசட் இன்டகிரல் மைனஸ் a to a minus square root of a square minus x square to plus root of a square minus x square. upper limit substitute பண்ணா என்ன ஆயிடும்? இது a square minus integral minus a to a minus square root of a square minus x square to plus root of a square minus x square. upper limit substitute பண்ணா என்ன ஆயிடும்? இது a square minus replace y by minus y. I am getting the same function. so இது even function. அதனால 4 into 0 to a னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால இதில் 2 into 0 to இந்த லிமிட்ஸை நான் ரீப்ளேஸ் y by minus y. I am getting the same function. ஸோ இது ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் 4 into 0 to a னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால இதில் 2 into 0 to இந்த லிமிட்ஸை நான் இதை நான் a இந்த டேர்மை கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கிறேன். அப்போ இதோட ஸ்கொயராக எழுதிக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு dy dx. இதை நான் a இந்த டேர்மை கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கிறேன். அப்போ இதோட ஸ்கொயராக எழுதிக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு dy dx ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை a. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணால் 4 இன்டகிரல் மைனஸ் a to a இது ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை a. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணால் 4 integral minus a to a இது அப்போ ரூட் எடுத்துட்டுனா போய் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் y பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ரூட் எடுத்துட்டுனா போய் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் y பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் a. அப்பர் லிமிட் போடுறோம். எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் லிமிட் அந்த ஸ்கொயர் ரூட் போயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் ஏ அப்பர் லிமிட் போடுறோம். எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் லிமிட் அந்த ஸ்கொயர் ரூட் போயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் 0 போட்டால் 0 into anything that will become 0 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 into dx. இப்போ இதை கிளியராக போட்டால் 0 into anything that will become 0 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 into dx. இப்போ இதை 2 வரும். இந்த லோயர் லிமிட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 மொத்தம் 0 ஆகிடும். ஸோ த என்டையர் டேர்ம் பிகம் 0. அதனால் டேரெக்டாக இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிட்டேன். இப்போது இந்த 4க்கு 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா
pi 2 வரும். The lower limit sin inverse of 0 மொத்தம் 0 ஆயிடும். So the entire term becomes 0. அதனால் டைரக்டா into dx னு எழுதிட்டேன். இப்போ இந்த 4 க்கு 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 to a னு எழுதலாம். So 2 pi into integral 0 to a square minus x square into dx. So 2 pi a square x ஓட லிமிட் 0 to a minus x cube by 3 0 to a னு எழுதலாம். So 2 pi into integral 0 to a square minus x square into dx. So 2 pi a square x ஓட லிமிட் 0 to a minus x cube by 3. So this is equal to 2 pi into a cube minus a cube by 3. இதெல்லாம் ஆயிடும் 2 pi into 2a cube by 3 னு வரும். So that is equal to 4 pi by a. So this is equal to 2 pi into a cube minus a cube by 3. இதெல்லாம் ஆயிடும் 2 pi into 2a cube by 3 னு வரும். So that is equal to 4 pi by a. Find the moment of inertia of the area bounded by the curve r square is equal to a square cos 2 theta. Find the moment of inertia of the area bounded by the curve r square is equal to a square cos 2 theta. R square is equal to a square into cos 2 theta about the axis. அந்த axis base பண்ணி இதோட moment of inertia r square is equal to a square into cos 2 theta about the axis. அந்த axis base பண்ணி இதோட moment of inertia ஒரு elementary mass நாம எப்படி define பண்ணலாம்னா rho r d theta dr or rho r dr d theta எப்படி வேணா எழுதிக்கலாம். இது ஒரு elementary mass நாம எப்படி define பண்ணலாம்னா rho r d theta dr or rho r dr d theta எப்படி வேணா எழுதிக்கலாம். இது 0 to pi by 4 0 to a into square root of cos 2 theta rho r dr d theta. இது எப்படி 0 to pi by 4 0 to a into square root of cos 2 theta rho r dr d theta. இது எப்படி இப்போ இங்கே ஏன் 4 போட்டோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை 4 about the axis பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரிக். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கும். இப்போ இங்கே ஏன் 4 போட்டோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை 4 about the axis பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரிக். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கும். 4 times ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டு இதே மாதிரி இது 4 times இருக்கிறதுனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 4 அதனால தான் 4 times ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டு இதே மாதிரி இது 4 times இருக்கிறதுனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 4 அதனால தான் போகிறதில்ல. இங்கிருந்து இதை பார்த்தாலே தெரியுது, அதனால் அதை எழுதிட்டோம். இப்போது இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 போகிறதில்ல. இங்கிருந்து இதை பார்த்தாலே தெரியுது, அதனால் அதை எழுதிட்டோம். இப்போது இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 லிமிட் a into square root of cos 2 theta into d theta ன்னு வரும். இப்போ இந்த 2வை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா this is equal to 2 rho limit a into square root of cos 2 theta into d theta ன்னு வரும். இப்போ இந்த 2வை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா this is equal to 2 rho cos 2 theta minus lower limit rக்கு பதிலாக 0 போட்டால் 0 into d theta ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் cos 2 theta minus lower limit rக்கு பதிலாக 0 போட்டால் 0 into d theta ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் 2 rho a square cos 2 theta இன்டகிரேட் பண்ணால் sin 2 theta by 2 லிமிட் 0 to pi by 4. ஸோ இதை இன்டகிரேட் 2 rho a square cos 2 theta இன்டகிரேட் பண்ணால் sin 2 theta by 2 லிமிட் 0 to pi by 4. ஸோ இதை இன்டகிரேட் a square into rho அப்பர் லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். போட்டோம்னா தீட்டாக்கு பதிலாக pi by 4 போட்டோம்னா இது இந்த 2 pi by 4ன்னு வரும். அதை pi by 2ன்னு எழுதிக்கலாம். a square into rho அப்பர் லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். போட்டோம்னா
தீட்டாக்கு பதிலாக பை பை 4 போட்டோம்னா இது இந்த 2 பை பை 4ன்னு வரும். அதை பை பை 2ன்னு எழுதிக்கலாம், ரோன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏன் நம்ம எம்மை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா இந்த சர்ஃபேஸ் டென்சிட்டியோட வேல்யூவை மாஸாகவே நான் மாற்றி எப்படி ரோன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏன் நம்ம எம்மை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா இந்த சர்ஃபேஸ் டென்சிட்டியோட வேல்யூவை மாஸாகவே நான் மாற்றி எப்படி நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா
எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா,
எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா, எப்படி எலிமெண்ட்ரி மாஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஆக்சிஸை பொறுத்து நமக்கு என்ன இங்கே தேவைன்னா,